My Jesus is here. My Jesus is here. And all things are possible. My Jesus is here. ನಾವು ಗ್ರಂಥವನ್ನು ತೆರೆದು ನಾವು வேதாகமத்தை திறந்து 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 1 நாம் 8 வசனங்கள் வரைக்கும் படிக்கலாம். தாவீது தன் வீட்டிலே வாசமா இருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் செய்யும், தேவன் உம்மோடு கூட இருக்கிறார் என்றார். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் வாசமா இருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். நான் இஸ்ரவேலை வரப்படின நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் ஒரு கூடாரத்திலிருந்து மறு கூடாரத்துக்கும் ஒரு வாசஸ்தலத்திலிருந்து மறு வாசஸ்தலத்துக்கும் போனேன். நான் சகல இஸ்ரவேலரோடும் உலாவி வந்த எவ்விடத்தில் ஆகிலும் நான் என் ஜனத்தை மொய்க்க கற்பித்த இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளில் யாதொருவரை நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று யாதொரு வார்த்தை சொன்னதுண்டோ? இப்போது நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோட கர்த்தர் தாமே தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவராக நம் தலைகளை தாழ்த்தி ஜெபித்துக் கொள்ளலாம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள எங்கள் பரலோகத்தில் எங்கள் பரம தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்தவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இதோ அற்புதமான இந்த வார்த்தைகளுக்கு பின்பாக இருக்கிற அந்த மகத்தான அந்த நோக்கத்தையும், ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த நோக்கத்தையும் நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தாவே, இன்றைக்கு நீர்த்தாமே ஆண்டவரே திரை மறைத்துக் கொண்டு அபிஷேகப்பட்ட வார்த்தைகளோட எங்களோட பேசி எங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய ஆதாரத்தை எங்களுக்கு ஆண்டவரே அப்பா நித்தியமான மெல்கிசேதேக்காக இறங்கி வந்த தகப்பனே, அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆண்டவரே எப்படி ஆபிரகாமுக்கும் தந்தீரோ அதே தேவன் இன்றைக்கும் திரை மறைத்துக் கொண்டு எங்களோட கூட வந்து ஆண்டவரே இந்த அப்பா இந்த ஆவிக்குரிய இந்த போஜனத்துல கர்த்தாவே நீர்த்தாமே அப்பத்தையும் ஆண்டவரே திராட்சரசத்தையும் ஆண்டவரே நாங்கள் பிட்டு ஆண்டவரே நாங்கள் சாப்பிடும்படி பானம் பண்ணும்படி கர்த்தாவே எங்கள் மத்தியில் இறங்கி வந்து கர்த்தாவே நீர் பேசுங்க, நீர் மகிமைப்படுங்க. இதற்காக தகப்பனே இங்க ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே பரலோகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அந்த வேதனைகளை எல்லாம் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறீர். இப்பொழுதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உடைய நாமத்திற்கு மகிமைக்கென்று கர்த்தாவே இப்பொழுதே நீ சுகத்தையும் ஆண்டவரே நீர்த்தாமை தந்து தகப்பனே அப்பா இந்த பிசாசின் பிடிகள் இருந்து கர்த்தாவே அப்பா உம்மை நோக்கி வந்திருக்கிற பிள்ளைகளை தகப்பன் விடுதலை பண்ணி ஆண்டவர் நீர்த்தாமே மகிமைப்படுவீரா. உம்முடைய நாமத்தினாலே கை நீட்டினால் பேய்கள் ஓடுதையா, வியாதிகள் மறையுதையா என்று பக்தன் இப்படியாய் பாடியிருக்கிறார் தகப்பனே. இதோ நாங்களும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே கைகளை நீட்டும் பொழுது கர்த்தாவே
அந்த வானத்திற்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் பெற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய கரங்களை நீட்டும் பொழுது கர்த்தாவே, நீர் தாமே இந்த இடத்துல அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, நீர் மகிமைப்படுங்க. இதோ எங்களை தனிமட்டமாய் தாழ்த்துறோம். எங்கெல்லாம் தகப்பனே உம்முடைய நாமத்தினாலே சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே விடுதலைகளை பெற்றுக்கொண்டு போறார்களோ அந்த இடத்துல எல்லாம் தகப்பனே ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். அந்த இடத்துல எல்லாம் நாம மகிமைப்படும்படி காரியங்கள் செய்யட்டும் தகப்பனே. உம்முடைய நாம மகிமைப்படும்படி கர்த்தாவே அந்த இடத்துல எல்லாம் உம்முடைய கீர்த்தி எங்கும் ஆண்டவரே எல்லா ஜனங்களுக்கும் தெரியட்டும் தகப்பனே. நீர் மகிமைப்படுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்ம எல்லாம் கூட கொண்டு கொள்ளலாம் சகோதரி. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஹalleluya. கடந்து வந்த யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதரனே சகோதரி, இன்றைக்கும் உங்களோட கூட ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைக்கு பேச போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் ஆச்சரியமான கிருபை. ஆமென். ஆச்சரியமான கிருபைன்ற மாதிரி உங்களோட என்ன பண்றாங்க, உங்களோட நான் வந்து செய்தியை வந்து பகிர்ந்து கொள்றேன். விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. சகோதரனே சகோதரியே, நம்ம பார்க்கும்போது தேவன் வந்து தம்முடைய, இங்க பாருங்க, இங்க என்ன பார்க்கணுங்க, என்ன பார்க்கும்போது தான் நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியும். விசுவாசிக்கிறீங்களா? நான் படிக்க சொல்லும் போது தான் நீங்க என்ன பண்ணணும், வேதாகமத்தை படிக்கணும். இல்ல நான் பேசப்படும் போது என்ன பார்க்கணும், நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நான் பாருங்க, ஒண்ணுமே நான் வந்து உங்களை என்ன பண்ண மாட்டேன், முறைக்க மாட்டேன், உங்களை அடிக்க மாட்டேன். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது உங்களுக்காக தான். உங்களுக்காக என்ன தேவன் என்ன பண்ணிருக்காரு, அவருடைய கிருபையினால் உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி என்ன வந்து என்ன பண்ணிருக்காரு, அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் பெரியவன் இல்ல, நீங்க தான் பெரியவங்க. ஏன்னா நீங்க தான் யாருக்கு சொந்தம், தேவனுக்கு சொந்தம். நீங்க தான் என்னது, நீங்க தான் தேவனுக்கு குமார்த்திகளும் குமாரர்களா இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் ஊழியம் செய்யும்படி தேவன் என்ன பண்ணிருக்காரு, அன்வைட் பண்ணி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் பெரிய ஆள் இல்ல, நான் வந்து கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட பாவி. கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட பாவி நான் தான். உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு அந்த தேவனை நான் அப்பாயிண்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் தான் என்ன பண்ண, உங்களுக்கு ஊழியம் செய்யணும். இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்து அவர் என்ன பண்ணார், அவரு ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்வதற்காக தான் வந்தார். அவர்தான் மனுஷகுமாரன், தேவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன் இந்த பூலோகத்துக்கு வந்து அவர் என்ன பண்ணார், அவரு சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பண்ணாரு? 3 வருஷம். எஸ், 3 இல்ல, அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். என்ன தெரியுமா, ஜனங்களுக்காக அவர் என்ன பண்ணாரு, இறங்கி வந்தார். இனத்தான் மீட்பராக இறங்கி வந்தார். மனுஷனை மீட்பதற்காக ஒரு விலங்கோ ஒரு தேவதூதனோ வரல. விசுவாசிக்கிறீங்க? யார் வரல? மனுஷகுமாரனாக இருந்தார். ஒரு மனுஷனை வந்து ரட்சிக்கிறதுக்காக நியாய பிரமாணத்தின் ஆக்ஞையின் மூலமாக, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நியாய பிரமாணத்துல ஆக்ஞை சொல்லுது, ஒரு அடிமையை வந்து ஒரு அடிமையை வந்து விடுதலை பண்ணுன்ற மாதிரி இருந்தது. யார் விடுதலை பண்ணும்? அவங்க சொந்தக்காரங்க. அவங்க சொந்த ஒரு மனுஷன் யார் ரொம்ப கிட்ட ரொம்ப சொந்தக்காரன் இருக்கிறானோ அவன் தான், நெருங்கின இனத்தான இருக்கிறானோ அவன் தான் என்ன பண்ணும், முதலாவது எஸ் அவனை வந்து விடுவிக்கும்படி நியாயப்பிரமானது என்ன பண்ணுது, நியாயப்பிரமாணமானது ஆக்ஞை கொடுத்திருக்குது, கட்டளை கொடுத்திருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் சோரியை அவர் எப்படி வந்தாரு, மனுஷனா வந்தார் அவர். ஏன்னா மனுஷனுக்கு அவர் சொந்தமானவர், மனுஷனுக்கு நெருங்கினவரு, சொந்தக்காரன் அவர் வந்தார். மனுஷனுக்கு ரொம்ப இனத்தான் மீட்பரா வந்தார். விசுவாசிக்கிறீங்களா? இனத்தான் மீட்பரா வந்து மனுஷனுடைய அவதாரம் எடுத்துக்கொண்டு பூலோகத்திற்கு வந்து நமக்காக தான் என்ன பண்ணார், அவர் ஊழியம் செய்யும்படி வந்தார். ஊழியம் கொள்வதற்காக வரல, அவர் நம்மை தேடி வந்தார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம பெருமையா பேசுறதுக்கு எதுவுமே இங்க என்ன இல்ல, எதுவுமே இங்க இல்ல. நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நல்லா செய்தி கொடுக்க தெரியும், நான் ஞானமா பேசுறேன். விசுவாசிக்கிறீங்களா? இது எல்லாமே என்ன இல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக எதுவுமே இல்ல. ஏன்னா எல்லாருமே அவருடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்ட பாவிகளா இருக்கு. புரியுதா? அவருடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்ட பாவிகளா இருக்கிறோம். ஏன்னா சோரியே எல்லாமே அவருடைய கிருபை சார்ந்ததா இருக்குது. இதோ நம்ம வந்து நன்மையா செஞ்சிட்டோம். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், நான் சிறு வயது முதலே நான் நல்லவனா இருக்கிறேன், நான் எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் பேசல, நான் யாருக்குமே என்ன பண்ணல, என்ன பண்ண சொல்லுங்க, யாருக்குமே நான் வந்து தொந்தரவு பண்ணல, நான் வந்து யாருக்குமே துரோகம் பண்ணல, யாருக்குமே நான் வந்து கெட்டது பண்ணலன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லுங்க சொல்லுங்க சோரி என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து அந்த மாதிரி காரியங்களை சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம அப்படி நம்ம சொல்லும் போது அப்போ தேவன் நம்ம வந்து நல்ல காரியங்களை செஞ்சதுக்காக தான் நமக்கு ரட்சிப்பு கொடுத்தாரா?
நம்ம நல்ல நன்மையான காரியங்களை செய்கிறதுனாலதான் தேவன் நமக்கு ரட்சிப்பு கொடுத்தாரா? இல்ல. விசுவாசிக்கிறீங்களா? எதுவுமே இல்ல. நம்ம நல்லவரா இருக்கலாம், நம்ம யாருக்குமே துரோகம் செய்யாம இருக்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம பேசுற பேச்சினால நாலு பேருக்கு என்னவா இருக்கலாம்? நல்லதா தோன்றலாம். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த காரியத்தினால என்னது ரட்சிப்பை பெற முடியுமா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம செய்யற கிரியையினால ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியுமா? அப்ப நான் நல்லவன், அதனாலதான் தேவன் என்ன தேடி வந்த மாதிரி சொல்றீங்களா? சந்தோஷம். நிச்சயமா இல்ல. சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? நம்ம நல்லவனா இருக்கிறதுக்காக தேவன் நம்மளை தேடி வரல. விசுவாசிக்கிறீங்களா? நம்மளை தேடி வந்து எப்படி தேடி வந்தார்? நம்ம அவரை ஏற்றுக்கொண்டோமா, அவர் நம்மளை ஏற்றுக்கொண்டாரா? எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? சொல்லி சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது. உண்மையா சொல்லுங்க. நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா இல்ல அவர் உங்களை ஏற்றுக்கொண்டாரா? தேவன் தான் நம்மளை ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு காலத்துல நம்ம டினாமினேஷன் மைண்ட் செட்ல இருக்கும்போது நம்ம தான் என்ன பண்ணுவோம்? நான் நல்லவன், நான் எந்த ஒரு கெட்ட வேலையும் செய்யல, யாருக்குமே துரோகம் பண்ணல, நான் நல்லவனா இருந்தேன், நல்லா தியாகம் பண்ணேன், தேவனுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் தியாகம் பண்ணேன், இப்படி எல்லாம் சொல்லுவோம். விசுவாசிக்கிறீங்களா? நான் தியாகம் பண்ணேன், அதனாலதான் தேவன் என்ன பண்றாரு, என்ன தேடி ரட்சிப்பை கொடுத்தாருன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் விசுவாசிக்கிறீங்களா? அப்படி இருந்தா தேவன் எதுக்காக இங்க ரத்தம் சிந்தணும்? அப்போ கிரியையினால ஒரு மனுஷன் அந்த என்னது ரெடம்ஷன் பிரைஸை பெற்றுக்கொள்ள முடியும்னா அப்ப தேவன் எதுக்கு கிருபை பாராட்டணும்? அப்ப கிருபை தேவையில்லையே. நான் சொல்றது புரியுதா? இப்போ நம்ம ஒரு காரியத்தை நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப நான் ஒரு நல்ல விஷயத்த செஞ்சு நான் என்ன பண்றேன், அந்த நல்ல விஷயத்துக்கு எதுவா ஒரு பலனை வாங்குறேன்னா அப்ப தேவனுடைய கிருபை எதுக்கு? அப்ப நியாயப்பிரமாணமே நமக்கு போதுமானதா இருந்தது இல்லையா? நியாயப்பிரமாணமே நமக்கு போதுமானதா இருந்தது. அப்போ நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுது? இப்படி வாழணும், இப்படி வாழணும், இப்படி வாழணும்ன்ற மாதிரி நமக்கு என்ன பண்ணுது? நமக்கு போதிக்குது, நமக்கு சொல்லுது. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி வாழும் போது நீங்க என்ன பண்றீங்க? நீங்க பரலோகத்துக்கு போக முடியும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்ன்ற மாதிரி சொல்லுது. ஆனா இங்க வேதம் சொல்லுது ஒருவனும் கூட என்ன பண்ண முடியாதா? நியாயப்பிரமாணத்தின்படி வாழ முடியாதா? 613 கட்டளை இருக்குது. 613 கட்டளைகள் இருக்குது. அந்த 613 கட்டளைகளை ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது? ஃபாலோ பண்ண முடியாது. ஃபாலோ பண்ண முடியுமா? முடியாது. அப்ப எப்படி நம்ம பரலோகத்துக்கு போக முடியும்? இப்ப 613 ரூல்ஸ் இருக்குது. நம்ம பாஷையில பேசுவோம். விசுவாசிகளா? அப்ப 613 நியாயப்பிரமாணத்தினுடைய இது இருக்கிறது, ஆக்ஞைகள் இருக்குது. இப்ப 613 ஆக்ஞைகளையும் ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது? நிறைவேற்ற முடியாது. இப்ப நியாயப்பிரமாணத்துல 10 கட்டளைகள் இருக்குது. 10 கட்டளைகள்ல 10 என்ன பண்ண முடியாது? ஒரு மனுஷன் ஃபாலோ பண்ண முடியாது. அதுல 7 ஃபாலோ பண்ணா 3 விட்டுடுவான், இல்ல 3 ஃபாலோ பண்ணி 7 விட்டுடுவான், இல்ல 5 ஃபாலோ பண்ணி 5 விட்டுடுவான். ஒருத்தன் 10 ஃபாலோ பண்ண மாட்டான், ஒருத்தர் 10 ஃபாலோ பண்ணுவான். ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல 9 ஃபாலோ பண்ணி ஒரு விஷயத்துல என்ன பண்ணுவாங்க? விசுவாசிக்கிறீர்கள்? இப்படி அந்த 10 கட்டளைகளை எந்த மனுஷனாலும் எந்த பொம்மனாலும் என்ன பண்ண முடியாது? எஸ், அதை நிறைவேற்ற முடியாது. அதை நிறைவேற்றுகிற ஒருவர் மாத்திரமே, அவர்தான் கர்த்தராகிய இயேசு. எல்லா நியாயப்பிரமாணமும் யார்ல நிறைவேறுது? கிறிஸ்துவுக்குள்ள நிறைவேறுது. விசுவாசிக்கிறீங்களா? எல்லா நியாயப்பிரமாணமும் பழைய ஏற்பாட்டுல எல்லா ஷாடோவான காரியங்கள் எல்லாமே, எல்லா பலிகளும் எல்லா காரியங்களும் யார்ல நிறைவேறுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேறுது. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இங்க பாருங்க, நம்ம நல்ல செஞ்சு பரலோகத்துக்கு நம்ம நல்ல செய்யறோம் இல்லீங்களா? நல்ல செய்யறோம், எல்லாருமே நம்ம நல்ல செய்யறோம். அப்ப நல்ல செஞ்சா நம்ம என்ன பண்றோம்? பரலோகத்துக்கு போயிடுறோம்ன்ற மாதிரி எல்லா பெரியவங்க சொல்றாங்க, நமக்கு சொல்றாங்க இல்லீங்களா? அப்படியே நல்ல செஞ்சு பரலோகத்துக்கு போயிடலாம் இல்லையா? அப்ப இயேசು ಕ್ರಿಸ್ತ ಎದಕ್ಕೆ ಹೇಳ್ಬೇಕಾ ನಿಮ್ಗೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆಯಾ? ಒಳ್ಳೇದು ಮಾಡಿ ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕಂತ ಜನಗಳು ಹೇಳ್ತಾರಲ್ವಾ? ಅವಾಗ ಒಳ್ಳೇದನ್ನ ಮಾಡಿ ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯಾಕೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ಭೂಮಿಯಲ್ಲಿ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಬೇಕಾಗಿತ್ತು? ಆತ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇದೇನು ಮಾಡಬಹುದಾಯ್ತು? ನೀವು ಒಳ್ಳೇದು ಮಾಡಿ, ಒಳ್ಳೇದನ್ನ ಮಾಡಿ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದ್ಬಿಡ್ರಿ ಅಂತ ಹೇಳ್ಬೋದಾಯ್ತಲ್ವಾ? ಯಾಕೆ ಅತ್ನ ಬಂದು ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ಮನುಷ್ಯನ ಅವತಾರವನ್ನ ಎತ್ಕೊಂಡು ಬಂದು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಅದು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ದ? ನಮಗೋಸ್ಕರ ಜಡಿಯಲ್ಪಟ್ಟು ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸ್ತಾ. ಯಾಕಮ್ಮ? ಯಾಕಂದ್ರೆ ಸೋರೇಶ್ವರಿ ಈ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣದ ಆಜ್ಞೆಗಳನ್ನ ಒಂದು ಮನುಷ್ಯನು ನೆರವೇರಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಈ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣ ಮತ್ತು ಏನ್ ಗೊತ್ತಾ? ಇದು ಪೊಲೀಸ್, ಅದೊಂದು ಉಪಾಧ್ಯಾಯನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಆ ಉಪಾಧ್ಯಾಯ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ,
ಕೃಪೆ ಬಳಿಗೆ ನಮ್ಮನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ದಾರಿ ನಡೆಸ್ತಾರೆ. ದಾರಿ ನಡೆಸ್ತಾನೆ. ಈ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣದ ಆಜ್ಞೆಗಳು ಒಂದು ಮನುಷ್ಯನು ಇದನ್ನ ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. ನೀನು ನಿನಗೋಸ್ಕರ ಒಂದು ಬಲಿ ಇದೆ, ನಿನಗೋಸ್ಕರ ಒಂದು ಮಾರ್ಗ ಇದೆ, ನಿನಗೋಸ್ಕರ ದೇವರು ಈ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ಏನ್ ಮಾಡಿದ್ದಾನೆ? ಒಂದು ಮಾರ್ಗವನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. ನೀನು ಆ ಜಾಗಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ನೀನ್ ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ? ನೀನು ಈ ಆಜ್ಞೆಗಳೆಲ್ಲ ಏನ್ ಮಾಡ್ತೀಯ? ಆತನ ಮೂಲಕವಾಗಿ ನೆರವೇರಿಸ್ತೀಯ. ನಿನ್ನ ಸ್ವಯ ಬಲದಿಂದ, ನೀ ಸ್ವಯ ಶಕ್ತಿಯಿಂದ ಏನ್ ಮಾಡಕ್ ಹೋಗೋದಿಲ್ಲ, ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ನೀನ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಆತ ನಿನಗೋಸ್ಕರ ಒಂದು ಮಾರ್ಗವನ್ನ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾನೆ? ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. ಅಲ್ಲಿ ಬರಬೇಕು. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆಯಾ? ಈ ಗ್ಯಾಲ್ವಿನಿಸ್ಟ್ ಇದ್ದಾರೆ ಮತ್ತೆ ಹಾರ್ಮಿನಿಸ್ಟ್ ಅಂತ ಸಿದ್ಧಾಂತಗಳನ್ನ ಫಾಲೋ ಮಾಡ್ತಕ್ಕಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಿದ್ದಾರೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಅವರೆಲ್ಲ ಹೇಳೋದು ಹಂಗೇನೆ, ದೇವರು ನನ್ನ ಪಾಪಕ್ಕಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟ? ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ನನ್ನ ಅಕ್ರಮಗೋಸ್ಕರ, ನನ್ನ ಪಾಪಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದ್ದಾನೆ. ನಾನು ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡ್ಬೋದು, ನನ್ನ ಪಾಪವು ಎಲ್ಲ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ಅನೇಕವಾದ ಅಕ್ರಮ ಕೆಲಸಗಳನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ಇವರೇ ಗ್ಯಾಲ್ವಿನಿಸ್ಟ್. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ಗ್ಯಾಲ್ವಿನಿಸ್ಟ್ ಒಂದು ಸಿದ್ಧಾಂತವನ್ನ ಫಾಲೋ ಮಾಡ್ತಕ್ಕಂಥವ್ರು. ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆಯಾ? ಅರ್ಥವಾಗ್ತದೆ. ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ನನಗೋಸ್ಕರ ದೇವ್ರ ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ರು? ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡಿ ಮುಗಿಸ್ಬಿಟ್ರು. ಏನ್ ಮಾಡ್ಬೋದು? ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡ್ಬೋದು ಅಂತ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? ಎಸ್, ಅಕ್ರಮಗಳನ್ನ, ಪಾಪಗಳನ್ನ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ಸಾರಿ ಅದೆಲ್ಲ ಏನಿದೆ ಅದೆಲ್ಲ ದೇವರು ಮೆಚ್ಕೊಳ್ಳುವ ಕಾರ್ಯಗಳಲ್ಲ. ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆಯಾ? ಈ ಆರ್ಮಿನಿಸ್ಟ್ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅವ್ರೇನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಾನು ಒಳ್ಳೇದು ಮಾಡಿದ್ರೆ ನಾನು ಒಳ್ಳೆ ಫಲವನ್ನು ಹೊಂದ್ಕೊಳ್ತೀನಿ. ಇವಾಗ ಇದರಲ್ಲಿ ಹೇದನಲ್ಲಿ ದೇವ್ರೇನ್ ಮಾಡಿದ್ರು? ಅಲ್ಲಿ ಎಸ್, ಒಳ್ಳೆದರ ವೃಕ್ಷವನ್ನ ಮತ್ತೆ ಜೀವ ವೃಕ್ಷವನ್ನ ಮಡಗಿದ್ರು, ಮತ್ತೆ ಒಳ್ಳೆದರ ಕೆಟ್ಟದರ ವೃಕ್ಷವನ್ನ ಮಡಗಿದ್ರು. ಅದನ್ನ ನೀವು ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ಬೇಕು. ಅಲ್ಲಿ ಆದಾಮನು ಮತ್ತೆ ಹವ್ವ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಾಗಿತ್ತು? ಅಲ್ಲಿ ಹೇದನಲ್ಲಿ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ ಅವರು ಒಳ್ಳೆದರ ಕೆಟ್ಟದರ ವೃಕ್ಷವನ್ನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ಕೊಳ್ಬಹುದು, ಮತ್ತೆ ಜೀವ ವೃಕ್ಷವನ್ನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ಕೊಳ್ಬಹುದು. ಆ ಜೀವ ವೃಕ್ಷನೇ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. ಅವ್ರೇನ್ ಮಾಡಿದ್ರು? ಅವರು ತೀರ್ಮಾನವನ್ನ ಮಾಡುವಾಗ, ಚೂಸಿಂಗ್ ಮಾಡುವಾಗ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ಅವರು சூசிங் பண்ணும்போது என்ன பண்ணாங்கடா? அவங்க நல்லது ಕರ್ತರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ, ಒಳ್ಳೆದರ ಕೆಟ್ಟದರ ವೃಕ್ಷವನ್ನ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ಅವರು ಚೂಸಿಂಗ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಅದನ್ನು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ ಹೊಂದ್ಕೊಂಡ್ರು. ಅದಕ್ಕೆ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ಅದಕ್ಕೆ ಅವರು ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಈ ಮನುಕುಲವೇ ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಮರಣಕ್ಕೆ ಏನಾಗ್ತಿದೀವಿ? ಮರಣಕ್ಕೆ ನಾವು ಗುರಿ ಆಗ್ತೇವೆ. ವ್ಯಾಧಿಗಳಿಗೆ, ಮರಣಕ್ಕೆ, ಮತ್ತೆ ಹೇಳಿ ಅಲ್ಲೆಲೂಯಾ, ವೇದನೆಗಳಿಗೆ, ಇದೊಳು ಸಂಕಟ, ನೋವು ಎಲ್ಲಕ್ಕೆ ನಾವೇ ಗುರಿಯಾಗಿದ್ದೀವಿ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆಯಾ? ಅವಾಗ ಸ್ವರೇ ನಾ ಹೇಳುವ ಕಾರ್ಯವನ್ನ ಸ್ವಲ್ಪ ಗೌರವವಾಗಿ ಕೇಳ್ರಿ. ನಾವು ಏನ್ ಮಾಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. ನಮ್ಮ ಬಲದಿಂದ ದೇವರ ಬಳಿಗೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗೋದಿಲ್ಲ. ನಮ್ಮ ಬಲದಿಂದ, ಪರಾಕ್ರಮದಿಂದ ನಾವೇನ್ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ, ದೇವರ ಬಳಿಗೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಲ್ಲ. ನಾವು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ, ನಾವು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಿ ಹೋಗೋದ್ರಿಂದ ನಾವೇನು ಮಾಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ, ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಆತನ ಚೂಸಿಂಗ್, ಆತ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ? ನಮ್ಮನ್ನ ಈ ಜಗತ್ತುಂಟಾಗೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಲೇ ಆತನ ಚಿಂತೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಒಂದು ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಆರಿಸ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. ಇವಾಗ ನಾವು ಒಂದು ಯೋಚನೆ ಮಾಡ್ಬೇಕು. ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ಹುಡುಗರಿದ್ದಾರೆ. ಅವ್ರು ಯಾಕೆ ನಮ್ಮ ತರ ಬಂದು ಇಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡು ದೇವರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ? ಕೊಲೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥವ್ರಾಗಿದ್ದಾರೆ. ಜೈಲಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ವಿಧ ವಿಧವಾಗಿ ಕೊಲೆ ಮಾಡತಕ್ಕಂಥವ್ರು ಇದ್ದಾರೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ವಿಧ ವಿಧವಾದ ಜನಗಳಿದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ಅವರೆಲ್ಲವೂ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ಅವರೆಲ್ಲರೂ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ದೇವರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾರೆ. ಯಾಕೆ? ಪ್ರಶ್ನೆ ಬರ್ಬೇಕಲ್ವ ನಮ್ಗೆ? ಯಾಕೆ? ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಆತನು ನಮ್ಮನ್ನ ತಿಳ್ಕೊಳ್ಳುವಾಗ அவருடைய அநாதி தீர்மானத்தில் வந்து தெரிந்து கொள்ளும் போது நம்மை அவர் தெரிந்து கொண்டார். தேர்ந்தெடுத்தார். விசுவாசிக்கிறீங்களா? ஆபிரகாமை வந்து அழைக்கும் போது ஆபிரகாம் என்ன பண்ணல? ஆபிரகாம் வந்து தேவனை ஏற்றுக்கொள்ள. விசுவாசிக்கிறீங்களா? தேவன் தான் என்ன பண்றாரு? அந்த பாபிலோன் தோஷத்துல வந்து ஆபிரகாமை அவர் செலக்ஷன் பண்றாரு, அவர் சூசிங் பண்றாரு. சொல்றது புரியுதா? அப்ப இந்த பூலோகத்துல வந்து நாம் என்ன பண்ணல? தேவனை வந்து நாம் தெரிந்து கொள்ள அவர் தான் நம்மள என்ன பண்றாரு? சூசிங் பண்ணிருக்காரு. இந்த ஒரு காலத்துல, இந்த ஒரு ஊர்ல, இந்த ஒரு தேசத்துல எனக்காக ஒரு சிறு கூட்டம் இருக்கும். அவங்க எல்லாம் யாரு? இவங்கன்ற மாதிரி தேவன் வந்து அவருடைய அநாதி தீர்மானத்துல வந்து நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கார். விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? அவருடைய கிருபையினாலதான் நம்ம என்ன பண்றோம்? நீங்க வந்து அவர் ஆராதிக்கிறோம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? அவருடைய கிருபை,
நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவருடைய கிருபை தான் என்ன பண்றோம் நம்ம இங்க வந்து அவர் ஆராதிக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, அப்போ நம்முடைய பலத்தினால இல்ல, நம்முடைய சொல்லுங்க பலத்தினாலும் இல்ல, அவருடைய பராக்கிரமத்தினாலும் இல்ல. நான் சொல்றத பாருங்க, கொஞ்சம் கவனமா கேளுங்க. நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம என்ன பண்ண முடியாது? எஸ், தேவனுடைய அண்டைக்கு போக முடியாது. விசுவாசிகளா? அப்ப நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுது? நம்மள என்ன பண்ணுது? கிருபை கிட்ட வெளியிடுது. இந்த நியாயப்பிரமாணம் எப்படி எப்பேற்பட்டதா இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அது போலீஸா இருக்குது. அது என்ன பண்ணுது நமக்கு? நீ வந்து அதை ஃபாலோ பண்றியா, உன் நல்லது. ஃபாலோ பண்ணலனா உனக்கு தண்டனை கொடுக்கும். அப்ப மனுஷனால என்ன பண்ண முடியாது? ஃபாலோ பண்ண முடியாது. அப்பா எங்களால முடியாதுன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? எஸ், நம்மள குறித்து நம்மள என்ன பண்ணோம்? உணரணும். அப்படிதான் என்ன பண்ணுது இந்த நியாயப்பிரமாணம் செய்து. இந்த நியாயப்பிரமாணமானது என்ன பண்ணுது? நம்மளை குறித்து நம்மளே யோசிக்கிற மாதிரி, நம்மளே உணர்ற மாதிரி பண்ணுது. அப்பதான் நம்ம என்ன பண்றோம்? ஓ, நம்மளால முடியாது, நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய பலத்துல வந்து பண்ண முடியும்ன்ற மாதிரி என்ன பண்றோம்? ஃபாலோ பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்றோம், நினைக்கிறோம். ஆனா சொன்னே நம்மளால வந்து அது நம்முடைய அனுபவத்துல, நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஃபாலோ பண்ண முடியாதுன்ற மாதிரி உணரும் போது தான் சொன்னே நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த என்ன பண்ணுது? இந்த நியாயப்பிரமாணத்தின் உற்பத்தியாக இருக்கிற அந்த உற்பத்தியா என்ன பண்ணுவானா? கிருபை கிட்ட வழி நடத்தணும். கிருபைன்றது என்ன? சூசிங். நம்ம தேவன் என்ன பண்ணிருக்காரு? நம்மள எஸ் தெரிந்து கொண்டிருக்காரு இல்லைங்களா? அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? வழி நடத்தும். விசுவாசிக்கிறீங்களா? அப்பதான் என்ன பண்ணுவோம்? நம்மளால முடியாதுன்ற மாதிரி என்ன பண்ணுவோம்? தேவன் மேல நம்ம என்ன பண்ணுவோம்? சார்ந்திருப்போம். அப்ப தேவன் மேல சார்ந்திருக்கும் போது அப்ப தேவன் என்ன பண்றாரு? அவருடைய உதவினால நமக்கு அந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை வந்து நிறைவேற்றும்படி நமக்கு பலனை கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதா? அப்ப சகோதரியே, இங்க யாருக்குமே என்ன இல்ல, யாருக்குமே உரிமை கோரத்துக்கு யாருக்குமே தகுதி இல்ல. அவர் நல்லா என்னது? அவர் நல்லா ஸ்பீச் பண்ண மாட்டேங்கிறாரு. அவருக்கு செய்தி கொடுக்க வர மாட்டேங்குது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவர் நல்லா பேச மாட்டேங்கிறாரு. நான் கூட அப்படிதான் என்ன பண்ணேன், நிறைய பேரை வந்து நான் கேவலப்படுத்திருக்கிறேன். ஆனா நான் வந்து கிருபையை பத்தி தியானிக்கும் போது சொன்னே, நானும் கிருபையால் ரட்சிக்கப்பட்ட பாவி. நான் இப்படி பேசுறேன்னா என்னுடைய பலத்தினாலும் அல்ல, என்னுடைய கற்றுக்கொண்ட காரியத்தினாலும் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய சூசிங்கா இருக்கு, தேவனுடைய தெரிந்து கொள்ளதா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? தேவனை தெரிந்து கொள்றதுனால என்ன பண்றேன் நானு? தேவனை சூசிங் பண்ண, அதனாலதான் நான் எனக்கு பேசுறேன். அப்ப தேவன் வந்து என்ன வந்து 4 பேருக்கு உபதேசம் பண்ணுவோம். நான் என்ன பண்ணிருக்காரு? நம்மள தேவன் 4 பேருக்கு உபதேசம் பண்ணும்படி என்னை வந்து அபிஷேகித்து ஏற்கனவே அவருடைய சித்தத்துல அவருடைய தீர்மானத்துல என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால என்ன பண்றேன்? நான் இங்க வந்து பேசுறேன். அப்ப நான் வந்து சிறு வயது முதலே நான் நல்லவனா இருந்தேன். நான் நல்லவனா இருந்து இந்த உலகத்திற்கு வந்து என்ன பண்ணேன்? நன்மையான காரியங்களை செய்து ஒரு நாள் வந்து என்ன பண்றாரு சொல்லுங்க. நான் வந்து நல்லா கத்துக்கிட்டு வந்து இப்போ 4 பேருக்கு வந்து தேவனை குறித்து நான் வந்து தேவனை குறித்து சில காரியங்களை சொல்றேன்ற மாதிரி இல்ல. அப்படி நான் சொல்லும் போது கிருபைக்கு என்ன இல்ல, எஸ் ஒர்க் இருக்காது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சோரியே, நம்முடைய எந்த ஒரு காரியத்தினால நம்ம என்ன பண்ண முடியாது சொல்லுங்க. எஸ், எந்த ஒரு காரியத்தினால நம்ம வந்து தேவனுடைக்கு நம்ம போக முடியாது. எஸ், விசுவாசிக்கிறீங்களா? பரலோகத்துக்கு போக முடியாது. அவருடைய கிருபையினால நம்ம போக முடியும். இந்த உலகத்துல வந்து யாருமே என்ன பண்ணக்கூடாது, மேன்மை பண்றதுக்கு யாருமே தகுதி இல்லை. விசுவாசிகள் எல்லாருமே கிருபையால் ரட்சிக்கப்பட்ட பாவி தான். ஆபிரகாம் கூட, ஆபிரகாம் எப்படி வராரு? அவருடைய கிருபையினால தான் அவரும் அந்த இது மீட்பு திட்டத்துல அவருடைய வாழ்க்கையில வைத்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி வராரு. நோவா வராரு, மோசஸ் வராரு. அப்போ பழைய ஏற்பாடுல இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் சொரியே அவருடைய கிருபையினால தான் என்ன பண்றாங்க? எஸ், உள்ள வராங்க. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ சொரியே அப்போ கிருபையால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை வந்து நிறைவேற்ற முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? மேன்மை பாராட்டுறதுக்கு யாருமே என்ன இல்ல, தகுதி இல்ல. நான் நல்லவன், நான் வந்து நல்லா சிறுவயது முதலே தியாகம் செஞ்சேன், நான் வந்து தேவனுக்காக வாழ்ந்தேன், நான் நல்லா என்ன பண்றேன், சிறுவயது முதலே படிச்சு நான் என்ன பண்றேன், ஞானமா வந்து நான் வந்து என்ன பண்றேன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்காக சில காரியங்களை செய்யறேன்ற மாதிரி எல்லாம் என்ன இல்ல. இங்க யாருமே பெருமை பாராட்டக்கூடாது. விசுவாசிக்கிறீங்களா? நான் கூட என்ன பண்ண, நான் நிறைய பேரை வந்து என்ன பண்ணிருக்கிறேன், சில காரியங்களை பேசி இருக்கிறேன். ஆனா சொரியே இப்போ இந்த கிருபையை பத்தி தியானிக்கும் போது நான் கூட எப்படி எப்பேற்பட்டவனா இருக்கிறேன்? நான் கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட பாவியா இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த கிருபையை வந்து ஆழமா வந்து யாரு வந்து தியானிக்கிறாங்களோ, ஆழமா வந்து யாரு புரிஞ்சிருக்காங்களோ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க மத்தவங்களை பத்தி
பேசவே மாட்டாங்க. ஆமென். மத்தவங்களை பத்தி என்ன பண்ண மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. ஏன்னா சோனேஸ்வரியே, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் என்ன பண்றாரு, அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய அழைப்பின்படி என்ன பண்றாரு, நடத்துறாரு. இந்த காரியத்தை வந்து யார் அதிகமா வந்து நல்லா தியானிப்பாங்களோ, யார் அதிகமா வந்து இந்த கிருபையை வந்து என்னது புரிஞ்சிருக்காங்களோ, அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா மத்தவங்களுடைய தவறை பத்தி பேச மாட்டாங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? மத்தவங்களுடைய தவறை பத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா சோனேஸ்வரியே, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அந்த தவறு வந்து பண்றாங்கன்னா அது நமக்கு தெரியல. இப்போ ஒருத்தர் குடிக்கிற நமக்கு தெரியுமா? நமக்கு இப்ப நம்ம குடிக்கல. ஏன்? ஒருத்த வந்து விபச்சாரம் செய்யறான், நம்ம விபச்சாரம் செய்யல. ஒருத்த வந்து திருட, நம்ம திருடலையே. ஏன்னா சோனேஸ்வரி, அவன் அந்த கருத்துக்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மள இந்த கருத்துக்களை தெரிந்து கொண்டிருக்காரு. விசுவாசிங்களா? இப்ப நல்லதுன்றது வந்து எப்படி சொல்றீங்க நீங்க? அவங்க செய்கிற காரியம் நல்லது எப்படி சொல்றீங்கன்னா, கெட்டதுன்றது ஒரு இருந்தாதான் நீங்க நல்லது சொல்லுவீங்க. நான் சொல்றது புரியுதா? ಒಳ್ಳೆಯವ್ರದ್ದು ಹೆಂಗೆ ಹೇಳ್ತೀರಾ ನೀವು? ಇವನು ಒಳ್ಳೆಯವ್ರದ್ದು ಹೆಂಗೆ ಹೇಳ್ತೀರಾ? ಕೆಟ್ಟವನಿದ್ರೆ ಮಾತ್ರನೇ ಓ ಕೆಟ್ಟವನು ಹಿಂಗೆಲ್ಲ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ಗೊತ್ತಿದ್ರೆ ಮಾತ್ರ ನೀವೇನ್ ಮಾಡ್ತೀರಾ? ಓ ಒಳ್ಳೆಯವನು ಇವನು ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ, ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ. ಅವ್ರು ಕೆಟ್ಟದಿಲ್ಲದೆ ಇದ್ರೆ ಒಳ್ಳೆಯ ದೇವದ ಅಂತ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ, ಒಳ್ಳೆಯ ದೇವದ ಅಂತ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಸೋನೇಶ್ವರಿಗೆ ಇಲ್ಲಿ ಹುಡುಗರಿದ್ದಾರೆ, ಮತ್ತೆ ವಿಚಾರ ಮಾಡ್ತಕ್ಕಂಥವ್ರಿದ್ದಾರೆ, ಇನ್ನು ಅನೇಕವಾದ ದೌರ್ಜನ್ಯ ಮಾಡ್ತಕ್ಕಂಥವ್ರಾಗಿದ್ದಾರೆ. ಅವರೆಲ್ಲ ಯಾಕೆ ದೇವರು ಆರಿಸ್ಕೊಳ್ಳೋದು ಹೇಳಿದ್ರೆ, ಅದು ದೇವರ ಒಂದು ತೀರ್ಮಾನ. ಅವ ನಮ್ಮನ್ನ ದೇವರು ಯಾಕೆ ಈ ತರವಾದ ಒಂದು ಉನ್ನತವಾದ ಸ್ಥಿತಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಆರಿಸ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಯಾಕೆ ನಮ್ಮನ್ನು ಆರಿಸ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ? ಎಸ್, ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ಅದರ ಕೃಪೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಆರಿಸ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. ಇವಾಗ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? ನಾವು ಹೊಗಳಿಕೆಯಿಂದ ಮಾತನಾಡ್ತೀವಾ? ಇಲ್ಲ. ಹೊಗಳಿಕೆಯಿಂದ ಮಾತುಗಳು ಮಾತನಾಡ್ತೀವಾ? ಯಾಕಂದ್ರೆ ನಾನೇ ಅವರ ಕೃಪೆಯಿಂದ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರ್ತಕ್ಕಂಥ ಪಾಪಿಯಾಗಿರುವಾಗ ನಾನೇ ಕೃಪೆಯಿಂದ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರ್ತಕ್ಕಂಥ ಪಾಪಿ, ನಾನೇ ಕೃಪೆ ಹೊಂದಿರ್ತಕ್ಕಂಥ ಕೃಪೆಯಿಂದ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರ್ತಕ್ಕಂಥ ಪಾಪಿಯಾಗಿರುವಾಗ ಮತ್ತೊಬ್ಬರ ಪಾಪವನ್ನು ಕುರಿತು ಹೆಂಗ್ ಮಾತನಾಡೋದು? ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀವಿ. ಸೋನೇಶ್ವರಿಗೆ ಅವರೊಬ್ಬರ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಯುವ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಅವರು ಪ್ರತಿಫಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ತಾರೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ನಾವ್ ಹೆಂಗಿರ್ಬೇಕಂತ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಸ್ಥಾನವನ್ನು ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? ನಾವು ಕಾಪಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ಅವಾಗ ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ, ನಾವು ಕೃಪೆಯಿಂದ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದೀವಿ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಏನ್ ಗೊತ್ತಾ? ಏನು? ಒಳ್ಳೆ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದ ಅರ್ಥ. ಯಾರನ್ನ ಕುರಿತು ಮಾತನಾಡದೆ, ಮಾತನಾಡದೆ, ಹೊಗಳಿಕೆಯಾದ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡದೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಿದೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ದೇವರಿಗಾಗಿ ನಿಂತಿದ್ದೀವಿ ಅಂತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯನೇ ಒಂದು ಸಾಕ್ಷಿಯಾಗಿದೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ನೋಡಿ ಸೋನೇಶ್ವರಿ, ನಾನು ಸಂದೇಶಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಿ, ನಿಮ್ಗೆ ಅರ್ಥವಾಯ್ತಾ? ಅವಾಗ ಯಾರು ಏನ್ ಮಾಡಬಾರ್ದು? ಹೊಗಳಿಕೆಯಿಂದ ಮಾತನಾಡಬಾರ್ದು. ಯಾರುமே மேன்மை பாராட்டுறதுக்கு இங்க யாருக்குமே என்ன தகுதி இல்ல. எல்லாருமே கிருபையில ரட்சிக்கப்பட்ட பாவிகளா இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? யாரை குறித்தும் பேசக்கூடாது. அப்படி பேசாம இருக்கிறனா அவன் கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க? அவன் வந்து கிருபையை பத்தி அதிகமா தியானித்திருப்பான். தேவனை அதிகமா என்ன பண்ணிருப்பாங்க? புரிஞ்சிருப்பான். தேவனுடைய கிருபையை பத்தி பாருங்க. கிருபையை பத்தி சின்ன ஒரு உங்களுக்கு என்ன பண்றானு அறிமுகப்படுத்துறேன். கிருபை என்றால் என்ன? இப்ப நம்ம பேசிட்டு தலைப்பு என்ன? ஆச்சரியமான கிருபை, இல்லீங்களா? இப்ப அந்த ஆச்சரியமான கிருபையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பிளஸ் கிருபைன்றது என்ன? ஃபர்ஸ்ட் கிருபைன்றது என்ன? இவ்வளவு நான் பேசுறேன், கொஞ்சம் விஷயங்கள் உங்களுக்கு பேசி என்ன பண்ண, உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப பாருங்க, கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாத ஒருவருக்கு அன்பின் காரணமாக இலவசமாக வழங்கப்படும் நன்மை அல்லது அருள். விசுவாசிக்கிறீங்களா? என்னது தகுதி இல்ல? எந்த ஒரு காரியத்தை, எந்த ஒரு விஷயத்திலையும் அவனுக்கு என்ன இல்ல? தகுதி இல்ல அவனுக்கு. விசுவாசிக்கிறீங்களா? எதுக்குமே அவன் என்ன பண்ண மாட்டான், எதுக்குமே அவன் என்ன மாட்டான், எதுக்குமே ஆகாதவன், எதுக்குமே ஆகாதவனா இருக்கிற அந்த நபருக்கு தான் என்ன தேவன் என்ன பண்ண முடியும்? எஸ், என்ன பண்ண முடியும்? ஏன்னா சோனேஸ்வரிக்கு பாருங்க சொல்லுது, தகுதி இல்லாத ஒருவருக்கு. அப்ப தகுதியே இல்ல அவனுக்கு, எந்த ஒரு விஷயத்திலயும் அவனுக்கு என்ன இல்ல? தகுதியே இல்ல. அவன் என்ன, அவனால ஒரு நன்மையான கருத்தை கூட என்ன பண்ண முடிய மாட்டேங்குது, செய்ய முடிய மாட்டேங்குது. விசுவாசிக்கிறீங்களா? அவன் தகுதி இல்லாதவன், எந்த ஒரு விஷயத்திலையும் தேவனுக்கு பிரியமான கருத்தை செய்யறதில்ல. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப கிருபை என்றால் என்னன்றதுக்கு வந்து இங்க டெபிரேஷன் சொல்ற பாருங்க. தகுதி இல்லாத ஒருவருக்கு அன்பின் காரணமாக இலவசமாக வழங்கப்படும் நன்மை அல்லது அருள். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப தேவன் என்ன பண்றாரு? தகுதி இல்லாதவனுக்கு தான் தேவன் என்ன பண்றாரு? இலவசமாக தன்னுடைய கிருபையை பாராட்டுறார். தன்னுடைய கிருபையை பாராட்டி நன்மையும் ஆசீர்வாதங்களை தரார். விசுவாசிக்கிறீங்களா? கிருபை என்பது கடவுள் மனிதனிடம் காட்டும் அன்பும் அருளும் ஆகும். கிருபை என்பது
தகுதி இல்லாதவனுக்கு தேவன் பாராட்டுறது தான் கிருபை. அவனுக்கு இதுல எந்த ஒரு விஷயத்திலுமே அவனுக்கு என்ன இல்ல, தகுதியே இல்ல. ஒண்ணுமே அவன் கிட்ட நல்லதுன்றது சொல்றதுக்கு ஒரு காரியம் கூட இல்ல. ஆனா தேவன் என்ன பண்றாரு, அவன் மேல இரக்கம் பாராட்டுறாரு, கிருபை பாராட்டுறாரு, தயவு பாராட்டுறாரு. ஏன்னா சோரி அப்பதான் என்னது சொல்லுங்க, அப்பதான் என்ன பண்ண முடியும், அந்த கிருபையை எஸ் கிருபையை வந்து புரிஞ்சு கொள்ள முடியும். சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா என்னுடைய சுயபலத்தினால என்ன பண்ண முடியாது, தேவனடைக்கு போக முடியாது, தேவனிடத்துல பிரதிபலனை நான் வாங்க முடியாது. சொல்லுங்க, புரியுதா? நான் வந்து என்னுடைய பலத்தினால நான் செய்யற காரியத்தினால என்ன பண்ண முடியாது, தேவனடைக்கு போக முடியாது, தேவனிடத்துல என்ன பண்ண முடியாது, பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் என்ன பண்றான், இப்போ அந்த கிருபையை தேவன் பாராட்டுறாரு. தகுதி இல்லாதவருக்கு தான் தேவன் என்ன பண்றாரு, இப்போ தம்முடைய கிருபையை பாராட்டுறாரு. அப்ப கிருபையை பாராட்டும் போது அவன் என்ன பண்றான், அப்ப என்ன பண்ணுவான், உணர்வான். அவன் என்ன பண்ணுவான், ஓ தகுதி இல்லாத எனக்கு தேவன் என்ன பண்றாரு, தம்முடைய கிருபையை பாராட்டுறாரு, தம்முடைய தயவை பாராட்டுறாரு, தம்முடைய இரக்கத்தை பாராட்டுறாரு. விசுவாசிகள் அப்பதான் என்ன பண்ண முடியும், அவன் தான் என்ன பண்ண முடியும், தேவனுடைய கிருபையை பத்தி அதிகமா தியானிக்க முடியும், தேவனுடைய கிருபையை பத்தி அதிகமா என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அவன் தான் கிருபையை பத்தி பேச முடியும். கிருபை என்பது கடவுள் மனிதனிடம் காட்டும் அன்பும் மருடும் ஆகும். நாம் அதை சம்பாதிக்க முடியாது. என்னது அந்த கிருபை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, சம்பாதிக்க முடியாது. அது அவர் தான் கொடுக்கணும். யாரு? தேவன் தான் நமக்கு என்ன தயவாய் கொடுக்கணும். அந்த கிருபையை விசுவாசிக்கிறீங்களா? அது கடவுளின் சித்தத்தினால் இலவசமாக வழங்கப்படுகிறது. கர்த்தருடைய சித்தத்தினால் இலவசமாக வழங்கப்படுகிறது. அது தேவன் தான் கொடுக்கணும் நமக்கு. யாராலும் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஒரு மனிதன் தவறு செய்தாலும் கடவுள் அவரை மன்னித்து ஆசீர்வதித்தால், ஒரு மனிதன் தவறு செய்தாலும் கடவுள் அவரை மன்னித்து ஆசீர்வதித்தால் அது கிருபை. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு மனிதன் வந்து தவறு செய்தாலுமே கடவுள் அவனை மன்னித்து ஆசீர்வதிக்கிறது. அதான் என்ன ஆகுது, அதுதான் தேவனுடைய கிருபையா இருக்குது. ஆச்சரியமான கிருபையா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விரும்பினாலும் இங்க பாருங்க, வேதகம் அடிப்படையில் இறைவனின் அருள் மீட்சியுடன் தொடர்பானது. இதோ வேதாகமத்தின் அடிப்படையில் கிருபை பற்றிய விளக்கம். கிருபை என்பது மனிதன் தகுதி இல்லாவிட்டாலும் கடவுள் தம் அன்பினால் வழங்கும் இலவச அருள். என்னது சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு தகுதியே இல்ல, அவனுக்கு என்ன இல்ல, அவனுக்கு கிருபை என்பது மனிதன் தகுதி இல்லாதவனா இருந்தாலும் கடவுள் தம் அன்பினால் வழங்கும் இலவச அருள். விசுவாசி என்ன பண்றாரு, இப்போ அவன் தகுதியே இல்ல, தகுதி இல்லாதவனுக்கு தேவன் என்ன பண்றாரு, தம்முடைய கிருபையை அளித்து என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இதுல ஒரு சின்ன ஒரு காரியத்தை பேசுறாரு பாருங்க. ஏன்னா அந்த கெட்ட குமாரன் என்ன பண்றான், தகப்பனிடத்துல வந்து எல்லாமே பெற்றுக்கொண்டு போயிடுறான். அவனுக்கு உண்டான எல்லா காரியத்தையுமே அவனுடைய பங்கு அவன் வாங்கி கொண்டு அவன் என்ன பண்றான், உலகத்துக்கு சென்று உலகத்துல வந்து எல்லாத்தையும் அனுபவித்து எல்லாத்தையும் அழிச்சு என்ன பண்றான், அழித்து அவன் ஒரு நாள் உணர்றான், சாப்பாட்டுக்காக உணர்றான். அந்த பன்றிகள் சாப்பிடுற அந்த சாப்பாட்டை வந்து சாப்பிடுறதுக்காக ஆசைப்படுறான். அப்பதான் என்ன பண்றான், உணர்ந்து என் தகப்பனுடைய வீட்டுல வந்து நான் என்ன இருந்தேன், நான் குமாரனா இருந்தேன். நான் ஒரு காலத்துல எப்படி இருந்தேன், நானு குமாரனா இருந்தேன். ஆனா இப்ப எப்படி இருக்கிறேன் நானு, இப்ப வந்து இது சொல்லுங்க, பன்றிகள் சாப்பிடுற தவிட்டதுக்காக நான் என்ன பண்றேன், ஆசைப்படுறேனோன்ற மாதிரி அவன் உணர்ந்து என்ன பண்றான், என் தகப்பனுடைய வீட்டுல வந்து நான் என்னது ஒரு வேலைக்காரன், எவ்வளவோ வேலைக்காரன் இருக்கிறாங்க. அந்த வேலைக்காரர்ல வந்து நான் ஒருத்தர் இருந்தா எப்படி இருக்கும் நான் சொல்ற மாதிரி வந்து அவன் உணர்ந்து என்ன பண்றானா, அந்த தகப்பனுடைய வீட்டை வந்து எஸ் தகப்பனுடைய வீட்டுக்காக மறுபடியும் வரான். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ தகப்பனுடைய வீட்டை தேடி வரும்போது அவர் என்ன பண்றாரு, தகப்பன் என்ன பண்றாரு, ஓ என்னுடைய அன்பான குமாரனே வந்து விட்டாயான்ற சொல்லி அவன் செய்த எல்லா காரியத்தையும் என்ன பண்ணல, அவன் வந்து அவனுடைய பங்கை வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் அழிச்சு நாசம் பண்ணி அவன் வந்து பன்றிகள் சாப்பிடுற சாப்பாட்டு மேல் ஆசைப்பட்டு மறுபடியும் தன்னுடைய தவறை உணர்ந்து, நம்ம யாரா இருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம யாரா இருக்கிறோம், தேவன் எது கூப்பிடுறாரு, நம்மள ஆடு கூப்பிடுறாரு, செம்மறி ஆடு கூப்பிடுறாரு. அப்ப செம்மறி ஆடுக்கு வந்து தன்னைத்தான் வழிநடத்துக்கு என்ன இல்ல, தெரியாது. அந்த சோபத்தினால என்ன பண்ணல, படைக்கல. விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் சோரியே அந்த ஆடு பாருங்க, அது அலைந்து திருந்தது. விசுவாசி ஆனா ஒரு நாள் எங்க வச்சு மறுபடியும் தகப்பனுடைய வீட்டுக்கே வந்துச்சு. தகப்பனுடைய வீட்டுல வந்து சொல்லுங்க, தகப்பனுடைய வீட்டுல வந்து ஒரு
வேலைக்காரனா இருந்த போதுமே எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குமே என்ற மாதிரி வரும்போது அப்பதான் என்ன பண்றாரு தகப்பன், அவனுக்கு எந்த ஒரு தகுதியே இல்ல இருக்கு. அந்த குமாரனுக்கு, அந்த கெட்ட குமாரனுக்கு வந்து எந்த ஒரு தகுதி இல்ல அந்த தகப்பனுடைய வீட்டை தேடி வர்றதுக்கு, மறுபடியும் தகப்பனேன்ற மாதிரி சொல்றதுக்கு எந்த ஒரு தகுதி இல்ல. ஆனாலும் என்ன பண்றாரு அவரு, தகப்பனேன்ற மாதிரி கூப்பிடும் போது அவர் என்ன பண்றாரு, ஓ என்னுடைய குமாரனே வான்ற மாதிரி அரவணைத்து என்ன பண்றானா அன்றைய நாள்ல வந்து என்ன பண்றாரு, புது வஸ்திரத்தை கொடுத்து மோதிரத்தை போட்டு மேன் ஒரு புதிய ஒரு பண்டிகையை கொண்டாடி மேன் ஹல்லேலூயா எல்லாருக்கும் முன்பாக என் குமாரன் மறுபடியும் வந்துட்டான்ற மாதிரி என்ன பண்றாரு அவரு அறிவிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த மாதிரி தான் சொல்றேன். சொல்லியே நம்முடைய சுய காரியமா நம்முடைய நன்மையான காரியம் என்ன பண்ண முடியாது, தேவனுடைய காரியத்தை வந்து நிறைவேற்ற முடியாது. நம்முடைய கிருபையினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ சொல்லியே நம்ம என்ன பண்ணக்கூடாது, மேன்மை பண்றதுக்கு யாருக்குமே என்ன இல்ல, தகுதிகள் இல்ல. நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், கிருபையால் ரட்சிக்கப்பட்ட பாவிகள் என்ற மாதிரி நம்ம வந்து உணரணும் ஃபர்ஸ்ட். விசுவாசிக்கிறீங்களா? அதனால தான் சொல்றீங்க பாருங்க, நான் இங்க சொல்றேன் பாருங்க, ஒரு காரியத்தை பேசுறேங்க. இங்க பாருங்க சோதரியே, தேவன் எளிமையில் மறைத்திருந்து அதன் பின் அவ்விதமே தம்மை வெளிப்படுத்தல் என்ற செய்தியில வந்து 40வது பேர்ல சொல்றாரு மெசேஜ்ல, அவன் தவறில் இருப்பதால் அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்ட அனுமதிக்கவில்லை என்பதை காண்பிக்க அன்று ராத்திரியிலே தேவன் கிருபை உள்ளவராய் இறங்கி வந்து என்ன எப்படி வராரு, இப்போ அவரு கிருபை உள்ளவராய் இறங்கி வராரு. இப்போ யாருக்காக? எஸ், தாவீதுக்காக. விசுவாசிகளா? இப்போ தாவீது வந்து ஒரு கிங்கா இருக்கிறான். கிங்கா இருந்து என்ன பண்றான், அவன் வந்து கிங்கா இருந்து இப்ப வந்து ஒரு நல்ல ஒரு பேலஸ்ல வந்து நல்ல ஒரு எப்படி நல்ல ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட் எடுக்கிறான். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல ஒரு இடத்துல வந்து நல்ல இப்போ ராஜா எப்பேற்பட்ட ஒரு பேலஸ் இருப்பாங்க. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எப்பேற்பட்ட இடத்துல இருப்பாங்க அவங்க. சாதாரணமா நம்மளே நல்ல ஒரு நல்ல ஒரு என்ன பண்றோம், மஞ்சத்தை வாங்கி நல்ல ஒரு பெட் வாங்கி இளைப்பாடுறோம் இல்லீங்களா? அப்போ ஒரு கிங் எப்படி இருப்பாரு பாருங்க. 12 கோத்திரங்களுக்கு ஒரு கிங் எப்படி இருப்பாரு. அப்ப பாருங்க சொல்லி அப்பேற்பட்ட ஒரு நிலையில வந்து அப்பேற்பட்ட ஒரு பொசிஷன்ல வந்து அந்த கிங் இருக்கும்போது அவர் யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறார் அவரு, என்ன யோசிக்கிறாரு சொல்லுங்க பார்க்கலாம். நான் வந்து இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சொல்லுங்க, இப்பேற்பட்ட அற்புதமான ஒரு மச்சத்து மேல படுத்து இளைப்பாடுற இப்பேற்பட்ட ஒரு பேலஸ் இருக்கிற, ஆனா என்னுடைய தேவன் எங்க இருக்கிறான்? என் தேவனுக்கு என்ன இல்ல சொல்லுங்க, ஆலயம் இல்லையன்ற மாதிரி ஒரு என்ன பண்றாரு, ஃபீல் பண்றாரு. யாரு? தாவீது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? ஏன் நான் சொல்லியே பாருங்க, இங்க பாருங்க, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப அவர் ஃபீல் பண்றாரு, கிங்கா இருந்தவர் என்ன பண்றாரு, நான் வந்து அற்புதமான ஒரு பேலஸ்ல வந்து இளைப்பாடுறேன், ஆனா தேவனுக்கு என்ன இல்ல, ஆலயம் இல்ல, ஒரு நல்ல ஒரு ஆலயம் இல்லையன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. அன்னைக்கு தேவன் என்ன பண்றாரு, அவருடைய கிருபையினால இறங்கி வர்றாரு. இப்போ தேவன் கிருபை உள்ளவராய் இறங்கி வந்து நாத்தானுடன் பேசுகிறார். யாரு நாத்தான்? யாரு? அந்த காலத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி. விசுவாசிக்கிறீங்களா? தாவீது வாழும்போது ஒரு தீர்க்கதரிசி அவர். நாத்தான் பேசுகிறார். நாத்தானுடன் அவர், நாத்தானே போய் சொல், என்னுடைய உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்தேன். யார? நீ இப்ப என்ன பண்ண, இப்ப போயிட்டு அந்த கிங் கிட்ட சொல்லு, தாவீது கிட்ட சொல்லு, நீ ஒரு நாள் என்ன பண்ண, நீ ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த, என்னது, உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்தேன் என்பதாய் என் தாசனாகிய தாவீதிடம் சொல்லு. இப்ப என்ன பண்ண, நீ வந்து ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த உன்னை என்ன பண்ண, நான் வந்து உன்னை எடுத்து என்ன பண்ண, ஒரு கிங்கா என்ன பண்ண, நான் உன்னை அனாயிண்டிங் பண்ணி வச்சிருக்கிறேன் என்று கூறினார். அவன் ஒன்றுமில்லை என்று அவர் எடுத்து காட்டினார். அவன் யாரு? தாவீதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி எடுத்து காட்டுறாரு. யாரு? தேவன். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். நீ என் பத்தி யோசனை பண்ற நல்லதுதான். நான் எப்பாச்சி உங்களை கேட்டிருக்கிறேனா, எனக்கு ஆலயம் ரெடி பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டிருக்கிறேனா? இல்ல. அப்படி என்ன பண்ணு, இப்ப நீ ஃபீல் பண்றது நல்லதுதான். எனக்காக என்ன பண்ற, நீ நல்ல ஒரு இளைப்பாறுதலான ஒரு இடத்தை வந்து அனுபவிக்கிற. ஏன்னா நீ வந்து சிறுவயது முதலே நீ என்ன பண்ண, உன் வாழ்க்கை நோக்கத்திற்காக நீ ரொம்ப வேதனைப்பட்ட, நீ ரொம்ப கஷ்டப்பட்ட. நான் என்ன பண்றேன், உன்னை இப்போ உன்னை வந்து மேன் ஹல்லேலூயா என்ன பண்ண, எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி என்னுடைய ஆச்சரியமான கிருபை அளித்து என்ன பண்றவங்கள உன்னை கொண்டு வந்து சிங்காசனத்தில் அமர்த்திருக்கிறேன். ஒரு கிங்க அனாயிட் பண்ணிருக்கிறேன். கிங்க அனாயிட் பண்ணி என்ன பண்ற, இப்போ உன்னை வந்து இளைப்பாறுதல் செய்யற மாதிரி நான் பண்ணிருக்கிறேன். ஆனா நீ என்ன பண்ற, எனக்காக என்ன பண்ற, யோசிக்கிற. ஆனா நீ என்ன பண்ண முடியாது, நீ எனக்காக ஒரு ஆலயத்தை கட்ட முடியாது. ஏன்னா நீ வந்து அதிகமா என்ன பண்ணிருக்கிற, யுத்தம் செஞ்சு ஜனங்களுடைய ரத்தத்தை வந்து சிந்த வச்சிருக்கிற. அதனால என்ன பண்ண முடியாது, உன் கைகள் வந்து கைப்பட்டு இருக்குது, நீ என்ன பண்ண முடியாது, எனக்காக ஒரு ஆலயத்தை கட்ட முடியாது என்ற மாதிரி சொல்றாரு. யாரு?
தேவன். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பாருங்க, இங்க நல்ல ஒரு கருத்தை நல்லா கவனமா கேளுங்க. அப்ப நீ ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி என்ன பண்றாரு இப்போ தாவீதுக்கு புரிய வைக்கிறார். யாரால? அவருடைய தீர்க்கதரிசியால. நீ ஒண்ணுமே இல்ல, நீ ஒரு கிங்கா இருக்கலாம், நீ வந்து ஒரு கிங்கா இருக்கலாம், நீ வந்து ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள நீ ஒரு இளைப்பாறுதலை வந்து அனுபவிக்கலாம். ஆனா சோரேஸ்வரியே, இங்க பாருங்க, தேவன் என்ன பண்றாரு இப்போ தாவீதுடைய அந்த தாவீதுடைய சொல்லுங்க அந்த பின்பாகத்தை வந்து என்ன பண்றாரு இப்போ? எஸ், நீ ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி சொல்ற. ஏன்னா நீ ஒரு காலத்தை எப்படி இருந்த, நீ ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த, ஆடுகளுக்கு பின்பாக ஒரு மேய்ப்பனா இருந்த. உன்னை என்ன பண்ண இப்போ கிங்காக அபிஷேகித்திருக்கிற. நீ ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா உன்னுடைய சுயபலத்துல என்ன பண்ணல நீ அந்த காரியத்துக்கு. எஸ், நீ அந்த சுயபலத்தினால நீ என்ன பண்ணலனா, நீ வந்து ராஜுனா வந்து கிங்கா வந்து நீ உட்காரல. என்னுடைய கிருபையினால தான் என்ன பண்ற? என்னுடைய கிருபையினால தான் என்ன பண்ணிருக்கிற? நீ வந்து சிங்காசனத்துல ராஜாவா அமர்ந்திருக்கிறன்ற மாதிரி சொல்றாரு இப்போ. யார் சொல்றது? ஏன் நான் சோரேஸ்வரியே இப்போ இங்க என்ன பண்ண கூடாது? தாவீது எஸ் தேவனுக்கு அப்பீல் பண்ற நல்லது. ஆனா சோரேஸ்வரியே தாவீது இப்ப மேன்மை பாராட்ட கூடாது. தாவீது இப்போ மேன்மை பாராட்டுறதுக்கு எதுவுமே அங்க என்ன இல்ல. எந்த ஒரு தொகுதியில ராஜாக்கு விசுவாசிக்கிறீங்களா? அவர் கிங்கா இருக்கலாம். 12 கோத்திரங்களுக்கு, ஒட்டுமொத்த இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு அவர் ராஜாவா இருக்கலாம். ஆனா தேவன் சொல்றாரு நீ ஒண்ணுமே இல்லைன்ற. நீ ஒண்ணுமே இல்ல. அப்படிதான் சோரேஸ்வரியே, நம்மலாம் என்ன இல்ல, நம்மலாம் ஒண்ணுமே இல்ல. விசுவாசிக்கிறீங்களா? உண்மையா சொல்லுங்க, நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுங்க. தேவனுக்கு உண்மை, நான் ஒண்ணுமே இல்ல. ஏன்னா நான் வந்து இங்க ஆராதிக்கிறேனா, நான் வந்து இங்க அவன் என்ன பண்ற ஆராதிக்கிறேனா? ஏன் சொல்லுங்க பாக்கலாம். அது என்னுடைய சூசிங் இல்ல, அது உன்னுடைய சூசிங். நீ என்ன தெரிந்து கொண்டீங்க, நீ என்ன அழைத்தீங்க, நீதான் என்ன பண்ணீங்க. உன்னுடைய அனாதி தீர்மானத்துல வந்து என்ன வந்து நீங்க தெரிந்து கொண்டீங்க. அதனாலதான் என்ன பண்றேன், இன்னைக்கு வந்து நான் உன்னை ஆராதிக்கிறேன், உன்னுடைய வார்த்தைகளை பேசுறேன். ஏன்னா சொல்லி அவருடைய சூசிங். இங்க என்ன தாவீதோ நாமோ என்ன பண்ண முடியாது, மேன்மை பண்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நீ ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி என்ன பண்றாரு இப்போ தாவீதுக்கு நினைவு கூட்டுறாரு. யாரு? தேவன் நினைவு கூட்டுறாரு. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க சோரேஸ்வரியே, நம்ம ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி என்ன பண்றாரு இப்போ நமக்கு நினைவு கூட்டுறாரு. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எப்பவுமே நம்முடைய சுயபலத்தின் மேல என்ன பண்ணக்கூடாது, ஆதரப்படக்கூடாது. எஸ், சுயபலத்தின் மேல நம்ம வந்து சார்ந்திருக்க கூடாது. எப்பவுமே தேவனுடைய வார்த்தை மேல தான் நம்ம சார்ந்திருக்கணும். ஏன்னா தேவன் அப்படிதான் நம்ம படைச்சிருக்கிறார். நம்ம செம்மறியாட இருந்த நம்ம என்ன பண்ணுவோம், மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். விசுவாசி என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்போ நம்ம செம்மறி ஆடுகளா இருந்தா நமக்கு ஒரு மேய்ப்பன் தேவை. அந்த மேய்ப்பன் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. விசுவாசியா? அப்ப எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம், இயேசு கிறிஸ்து மேல சார்ந்து இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பாருங்க சோரேஸ்வரி, எப்பவுமே நம்ம வந்து மேன்மை பாராட்டுறதுக்கு எதுவுமே நம்ம கிட்ட நல்லதுன்னு சொல்லத்தக்கதுல ஒரு காரியம் இல்ல. சொல்ல எப்பவுமே நம்ம கிருபையில ரட்சிக்கப்பட்ட பாவிகளா இருக்கிறோம். ஏன்னா இப்ப கிங்கா உட்கார்ந்து இருக்கலாம். யாரு? தாவீது வந்து கிங்கா உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா கிங்கா உட்கார்றதுக்கு யார் காரணம்? தேவன் தான் காரணம். யார் காரணம்? தேவன் தான் காரணம். அப்ப தேவனாலதான் என்ன பண்றாரு இப்போ அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இப்ப என்ன ராஜாவா என்ன பண்றாரு இப்போ? எஸ், ஆளுகை செய்யறார். சமஸ்த எல்லா இஸ்ரவேலரையும் ஆளுகை செய்யறாரு. இங்க வார்த்தை சொல்லிட்டு பாருங்க சோரேஸ்வரியே, படிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க சோரேஸ்வரி, வசனம் சொல்லுது பாருங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமுள்ள சிங்காசனத்தை சுதந்திரக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இப்ப என்ன பண்ண முடியாது, அவர் தான் என்ன பண்ண முடியும். ஒரு மனுஷனை வந்து புழுதியில் இருக்கிற மனுஷனை வந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, எடுத்து சிங்காசனத்துல உயர்த்த முடியும். பிரபுக்கள் உட்காருகிற மகிமுள்ள சிங்காசனத்துல என்ன பண்ண முடியும், உட்கார வைக்க முடியும். அவர் என்ன பண்ண முடியும், யாருமே அவரை வந்து தடுக்க முடியாது. ஏன்னா இந்த பூமியும் இந்த சர்வ சிருஷ்டியும் அவருடையது. அவருடைய மேன்மை பிரதாபத்துக்காக தான் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் சிருஷ்டித்து நம்மளையும் என்ன பண்ணிருக்காரு, சிருஷ்டித்து நம்முடைய வாழ்க்கையில தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காகவே தேவன் என்ன பண்ணிருக்காரு, அவர் மீட்பு திட்டத்தை போட்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மீட்பு திட்டத்துல சகோதர சகோதரியே சொல்லுது புரியுதா? இந்த மீட்பு திட்டத்துல தான் தேவன் இந்த மீட்பு திட்டத்துல நம்மள என்ன பண்ணிருக்காரு, மேன்மையான ஒரு கருத்திற்காக நம்மளை சூஸ் பண்ணிருக்கிறார். நமக்கு என்ன, நம்ம என்ன பண்ணணும், அதுக்காக உண்மையா இருக்கணும். அந்த ஒரு காரியத்திற்காகவே தேவனவரை
தேவனை வந்து நம்ம என்ன பண்ணோம்? மகிமைப்படுத்தணும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்படிதான் சொல்லி இப்ப பாருங்க, புனிதர் இருந்தார் யாரு? தாவீது. தாவீது வந்து இப்போ ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு தாவீது. ஆமென். ஆனா சகோதர சகோதரியே, அவர் என்ன பண்றாரு இப்போ? சிங்காசனத்துல சிங்காசனத்துல என்ன பண்றாரு இப்போ? அமர்ந்திரு. எஸ், சிங்காசனத்துல வந்து அமர்ந்திருக்கும்படி ஒரு ராஜாவா இப்போ அபிஷேகித்திருக்கிறார். ஆமென். அப்படி நீ ஒண்ணுமே இல்லன்ற மாதிரி இப்போ என்ன பண்றாரு? இப்போ தாவீதை குறித்து சொல்றாரு. ஆமென். யாரு? இயேசு தேவன் தாம் என்ன பண்றாரு இப்போ? சொல்லுங்க. எஸ், நீ ஒண்ணுமே இல்லன்ற மாதிரி சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நம்ம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது? நம்ம ஒண்ணுமே இல்லன்ற மாதிரி சொல்லும் போது என்ன பண்ணக்கூடாது? நம்ம அவசரப்படாம ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனே நம்மள சொல்றாரு, நீ ஒண்ணுமே இல்லன்ற மாதிரி. தாவீதே சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப தாவீதை தேவன் ஒண்ணுமே இல்லன்ற மாதிரி சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எல்லாமே அவருடைய கிருபையினாலதான். ஆமென். எல்லாமே அவருக்கு அவருடைய கிருபை. அப்ப கிருபையினாலதான் என்ன பண்றோம்? இப்பேற்பட்ட ஒரு பொசிஷன் நம்ம அடைஞ்சிருக்கிறோம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ராஜாவா இருக்கிறார் யாரு? தாவீது. தாவீது வந்து ஒரு ராஜாவா இருக்கிறார். இப்போ யாரால அது? தேவனால. எஸ், தேவனாலதான் ராஜாவாய். அவர் ராஜாவா இப்போ அனைட் பண்ணிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அவன் ஒன்றுமில்லை என்று அவர்கள் எடுத்து காட்டினார். அந்த வசனம் எனக்கு மிகவும் பிடித்தமானது. யார் சொல்றா இத? எஸ், நம்முடைய திரு சொல்றார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆகவே ஒரு நிமிடம் நான் இதை எடுத்து இங்கே பொறுத்து விரும்புகிறேன். ஒன்றுமில்லாத உன்னை நான் எடுத்து ஆமென். பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு அளித்தேன். என்னது? ஒன்றுமே இல்லாத உன்னை வந்து என்ன பண்ண நானு? உன்னை எடுத்து, ஆமென். சொல்லுங்க, எடுத்து உன்னை என்ன பண்றேன்? இப்ப நானு ஒன்றுமில்லாத உன்னை நான் எடுத்து பூமியில் இருக்கிற பெரியோர்கள் நாமத்திற்கு, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு அளித்தேன்ற மாதிரி சொல்றாரு. ஆமென். அது என்னது? பொசிஷன். ஆமென். ராஜான்ற ஒரு பொசிஷன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நீ ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து உன்னை என்ன பண்ண? தூக்கி எடுத்து உன்னை என்ன பண்ணேன்? நானு உனக்கு ஒரு பேர் பிரதாபத்தை கொடுத்து உன்னை சிங்காசனத்துல என்ன பண்ற? ஒரு ராஜாவா என்ன பண்ணிருக்கிற? உட்கார வச்சிருக்கிற, அழகு பார்த்திருக்கிற மாதிரி சொல்றாரு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இப்ப யாரெல்லாம் தாவீதை வந்து ஒரு காலத்துல வந்து இது பண்ணாங்களோ, கேவலப்படுத்துறாங்களோ, ஆமென். யாரெல்லாம் தாவீதை வந்து நிந்தித்தாங்களோ, அவங்க எல்லாமே இப்ப ஆச்சரியப்படுற மாதிரி ஆமென். சமஸ்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு முன்பாக, எல்லா பெரிய ஜனங்களுக்கு முன்பாக ஆமென். தாவீது தேவன் என்ன பண்றாரு? ஆச்சரியமான ஒரு காரியமாக ஆமென். தம்முடைய கிருபையில என்ன பண்றாரு? இப்போ உயர்த்தி வச்சிட்டார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமென். அப்போ இங்க பாருங்க, பூமியில ஆகவே ஒரு நிமிடம் நான் அதை எடுத்து இங்கே பொருத்த விரும்புகிறேன். ஒன்றும் இல்லாத உன்னை நான் எடுத்து பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தில் உனக்கு அளித்தேன். ஆமென். அப்ப பூமியில இப்போ அவருக்கு ஒரு நாமம் இருக்குது. என்ன நாமம் அது? அதான் பொசிஷன். ராஜான்ற ஒரு பொசிஷன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நான் உனக்கு என்ன பண்ண? ஒரு நாள். கொடுத்தன்றார். ஆமென். விசுவாசிகள் என்னும் வசனத்தை தனிப்பட்ட விதத்தில் என் கருத்தை வலியுறுத்தும் என் கருத்தை வலியுறுத்தும் எண்ணத்தில் என்னுடைய வாழ்க்கையில் பொறுத்துக் கொள்ள விரும்புகிறேன். இது என்ன பண்றாரு இப்போ? இந்த ஒரு காரியத்தை வந்து என்ன பண்றாரு இப்போ? சொல்லுங்க. நம்முடைய திருதசி பொருத்திக்கிறார், தன்னுடைய வாழ்க்கையை பொருத்திக்கிறார். ஏன்னா சோனை சொல்லியே, ஆமென். இப்ப தாவீது ஒரு காலத்துல ஒன்றுமே இல்லாத ஹல்லேலூயா. அவனுக்கு வந்து தேவன் என்ன பண்றாரு? பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுத்தார். ஆமென். அதே மாதிரி இப்போ நம்முடைய திருதசி பாருங்க, இங்க பாருங்க, சில வருடங்களுக்கு முன்பு இந்த பட்டத்திலே யாரும் எனக்காக கவலைப்படுவது கிடையாது. ஆமென். யாருக்காக? ப்ராஃபிட். யாருக்காக? தீர்க்கதரிசிக்காக. விசுவாசிக்கிறீங்களா? நான் அவர்களை நேசித்தாலும் என் குடும்பத்தின் சூழ்நிலை காரணமாக யாரும் என்னை நேசிப்பதில்லை. நான் அவர் நேசிக்கிறேன், ஆனா என்ன பண்ண மாட்டேங்க? யாருமே என் குடும்பத்தினுடைய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி யாருமே என்னை வந்து நேசிக்க மாட்டேங்கிறாங்க. ஆமென். இதை கூறுவதனால் என் அருமை பெற்றோரை நான் அவமதிக்கிறேன் என்று எண்ண வேண்டாம். நான் இதை மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது என்ன பண்ணக்கூடாதீங்க? என் குடும்பத்தை பத்தி நான் கேவலமா பேசுறேன் என்ற மாதிரி என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. நான் உங்களை வந்து அவமதிக்கிறேன்ற மாதிரி எண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? இன்று காலை இப்பிரகாலத்தில் என் தாயர் ஆராதனையில் பங்கு கொண்டிருந்தால் எவ்வளவு நலமா இருக்கும். இக்கட்டத்திற்கு என்று பண உதவி செய்து மரித்து போனவர்கள் இன்று காலை நடக்கும் ஆராதனை அக்கறைந்த காண ஒரு கால் தேவன் அனுமதித்திருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, மது கொடுத்ததின் காரணமாக பிரண்ணாம் குடும்பத்திற்கு நல்ல பெயரே கிடையாது. இதுக்காக அந்த மது ஏன்னா இவங்க அதிகமா என்ன பண்ணுவாங்க? பிரண்ணாமுடைய குடும்பம் அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணல, இவங்களுக்கு நல்ல ஒரு சொல்லுங்க, நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இல்ல உங்களுக்கு. விசுவாசிக்கிறீங்களா? யாரும் என்னுடன் சகவாசம் வைத்துக் கொள்ளவதில்லை. என்ன பண்ண மாட்டாங்க? ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க மாட்டாங்களா யாருமே. விசுவாசிக்கிறீங்களா? என்னுடன் பேசுவதற்கு யாருமே முன் வருவதில்லை. என்னுடன்
பேசுவதற்காக யாருமே முன் வர்றதில்லை என்று என் மனைவியிடம் ஒரு சமயம் நான் குறை கூறுவது உண்டு. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே மனைவியிடம் தான் சொல்லுவோம். விசுவாசிக்கிறீங்களா? யாரும் எனக்காக கவலைப்படுவதே இல்லை, யாரும் எனக்காக கவலைப்படுறதே இல்லை என்ற மாதிரி என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவிடத்துல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஆனால் இப்பொழுதோ சற்று இளைப்பாறுவதற்கு ஜனங்களிடமிருந்து நான் ஒளிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. இப்ப என்ன பண்றேன், இப்ப ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக என்ன பண்றேன், இப்போ ஜனங்களுடைய கும்பல் இருந்து நான் இப்ப ஒளிஞ்சுக்கிறேன். ஜனங்க வந்து என்ன பண்றேன், என்ன நாடி வராங்க. இப்ப நான் கொஞ்சம் இளைப்பாறதுக்கு என்ன பண்றேன், நான் ஒளிஞ்சுக்கிறேன் மாதிரி சொல்றாரு. பாருங்க தேவன் எப்படியெல்லாம் தேவன் என்ன பண்றாரு, இப்போ அவருடைய ஆச்சரியமான கிருபையினால உயர்த்துறாரு. பாருங்க சொல்றது புரியுதா? இங்க பாருங்க. ஆகவே இப்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு மகத்தான ஸ்தானத்தை அளித்து அநேக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். யாருக்கு இப்போ? எஸ், தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு தேவன் என்ன பண்றார், ப்ராஃபெட்டுக்கு ஒரு அற்புதமான ஒரு பொசிஷனை கொடுத்து ஆமென் பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அவர் எனக்கு கொடுத்துள்ளார். ஆதியில் எனக்கு மோசமான பெயர் இருந்தாலும் அவர் எனக்கு பூமியில் இருக்கிற பெரியவர்கள் நாமத்துக்கு ஒத்த ஒரு நாமத்தை கொடுத்துள்ளார். என்னது? பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுத்திருக்கான்ற மாதிரி சொல்றாரு. இப்போ தீர்க்கதரிசி என்னது? தீர்க்கதரிசி என்கிற ஒரு பொசிஷன். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எனக்கு பூமியில் இருக்கிற பெரியவர்களின் நாமத்திற்கு, அப்ப பெரியவர்கள் யாரு? நம்ம முன்பாக வாழ்ந்த வேதாகமத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் தான் பெரியவர்கள். விசுவாசி அவங்களுக்கு கொடுத்த ஒரு பொசிஷனை வந்து தேவன் கொடுத்திருக்கிறாரு. புறஜாதிகளுக்கு யாரு தீர்க்கதரிசி? நம்முடைய தீர்க்கதரிசி விசுவாசி வில்லியம் மரியன் பிரண்ணாம். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, அவர் தாழ்த்துறாரு பாருங்க. அவர் அற்புதமான ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு. இப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த காரியத்தை வந்து இப்போ இவர் புரிந்து கொள்றாரு. யாரு? எஸ், நம்முடைய தீர்க்கதரிசி. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் வந்து பாருங்க, எனக்கு நான் வந்து இந்த பூமியில வாழும்போது என் குடும்பத்தை பார்த்து யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, குடிகார ஃபேமிலின்றதுக்காக எங்களோட சவகாசம் வச்சுக்க மாட்டாங்க, எங்களோட பேச மாட்டாங்க, நாங்க நேசிச்சு யாருமே நேசிக்க மாட்டாங்க, எங்களோட யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, தொடர்பு கொள்ள மாட்டாங்க, எங்களை பார்த்தா கேவலன்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, நினைப்பாங்க. ஆனா சோரேஸ்வரியே இப்ப நான் இளைப்பாறதுக்கு என்ன இல்ல, கொஞ்சம் இளைப்பாறதுக்கு நேரமே இல்ல. அதாவது என்ன பண்றேன், இப்ப நான் வந்து ஜனங்களுக்காக ஒளிய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் என்ன பண்றேன், இப்ப தள்ளப்பட்டேன்றாரு. தேவன் பாருங்க, அவருடைய ஆச்சரியமான கிருபையினால அவர் என்ன பண்றாரு, எஸ் உயர்த்துகிறவரா இருக்கிறார். இப்போ இங்க சொல்றாரு பாருங்க, இப்ப தாவீதுக்கு எப்படி ஒரு ஒத்த நாமத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி எனக்கு தேவன் என்ன பண்றாரு, இப்போ எனக்கு பூமியில் இருக்கிற பெரியவர்களின் நாமத்திற்கு ஒத்த ஒரு நாமத்தை கொடுத்துள்ளார். அதான் பொசிஷன். அது என்னது? எஸ், தீர்க்கதரிசி நல்ல செஞ்ச காரியத்தினால பெற்றுக்கொண்ட ஒரு பொசிஷன் இல்லாது, தேவனுடைய சூசிங்னால, தேவனுடைய தெரிந்து கொள்வதனால, தேவனுடைய ஆச்சரியமான கிருபையினால தான் என்ன பண்றாரு, இப்போ அவரை தெரிந்து கொண்டு அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பொசிஷனை கொடுத்திருக்கிறார். யாருக்கு? விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா சோரேஸ்வரியே? ஆமென். பாருங்க, அவர் ஒரு ப்ராஃபெட், அவர் மகத்தான ஒரு தீர்க்கதரிசி. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அவருக்கு என்ன கொடுத்திருக்கார் தேவன்? சொல்லுங்க. அவருக்கு ஒரு பூமியில் இருக்கிற பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுத்திருக்காரு. அதுதான் பொசிஷன், அதான் தீர்க்கதரிசி. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அவர் அதனாலதான் என்ன பண்றாரு, இப்போ அந்த கிருபையால் ரட்சிக்கப்பட்ட அந்த காரியத்தை வந்து இப்போ இங்க நினைவு கூர்ந்து சொல்றாரு. என்னுடைய நலமான கருத்தினால என்ன பண்ணல, நான் இந்த பொசிஷனுக்கு வரல. விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய ஆச்சரியமான கிருபையால தான் என்ன பண்ணுகிறேன், தேவனுடைய ஆச்சரியமான கிருபையால தான் என்ன பண்றேன், இந்த அற்புதமான ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன். அது யாரால, என்னால இல்ல, நான் செஞ்ச நலமான காரியத்தினால இல்ல, நான் செஞ்ச தியாகத்தினால இல்ல, நான் செஞ்ச இன்னும் அநேகமான காரியங்களால இல்ல, தேவனுடைய கிருபையினால, ஆச்சரியமான கிருபையால தான் என்ன பண்றேன், நான் இந்த அற்புதமான இந்த பொசிஷன்ல இருக்கிறேன் நினைவு கூறுறார். யாரு? நம்முடைய விசுவாசிகளா? அப்போ தன்னைத்தான் தாழ்த்துகிறவனோ அவர் உயர்த்தப்படுவார், தன்னைத்தான் உயர்த்துகிறவனோ தாழ்த்தப்படும். அப்ப நம்ம என்ன பண்ணோம், அப்பேற்பட்ட மகத்தான தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, தன் தாழ்த்துகிறோம். நம்மளும் கூட என்ன பண்ணணும், தாழ்த்துகிறோம். விசுவாசிகளா? அப்ப தாழ்த்துகிற பாருங்க சோரேஸ்வரியே. ஆமென். இப்போ அவருக்கு இந்த பூமியில பெரியவர்களுக்கு கொடுத்த ஒத்தநாமத்தை கொடுத்தார். இப்போ யாருக்கு? தீர்க்கதரிசி. யாருக்கு? நம்முடைய தீர்க்கதரிசி. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப என்ன பண்றாரு, தப்பிச்சுட்டு போறாரு. இப்போ எதுக்காக? ஜனங்களுக்காக. ஜனங்கள் வந்து அவரோட கூட என்ன பண்றாரு, இப்போ அதிகமா ஸ்பெண்ட் பண்றாங்க, ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. இப்ப அவருக்கு என்ன ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நேரமே இல்ல. அப்பேற்பட்ட ஒரு பொசிஷன் தேவன் உயர்த்திட்டார். விசுவாசிங்களா? அதே மாதிரிதான் சோரேஸ்வரியே நம்மளையும் கூட இந்த ஜாதி இந்த சொல்லுங்க, இந்த இப்பேற்பட்ட ஒரு காலத்துல இந்த ஜாதி ஜனங்கள் மத்தியில, பாஷைக்காரர்கள் மத்தியில நம்மளுக்கு தேவன் இருக்காரு, அற்புதமான
ஒரு பொசிஷன் கொடுத்திருக்கிறார். என்ன பொசிஷன் அது? என்ன பொசிஷன்? மனவாட்டி என்கிற எஸ் ஆமென் glory. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப தேவன் பாருங்க இந்த ஜாதி ஜனங்கள் மத்தியில, இந்த பாஷைக்காரர்கள் மத்தியில தேவன் நம்ம என்ன பண்ணிருக்காரு? நம்மள சூசிங் பண்ணி நம்மள அழைத்து தெரிந்து கொண்டு நமக்கு மனவாட்டி என்கிற ஒரு பொசிஷன் கொடுத்திருக்காரு. மனவாட்டி என்கிற ஒரு பொசிஷன் கொடுத்திருக்கு. நம்ம கூட எப்படி இருந்தோம்? இப்ப ப்ராப்பர்ட்டியா வாழ்க்கையில தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த மாதிரி காரியம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நடந்திருக்கும். நம்மள யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு காலத்துல மதிக்க மாட்டாங்க. நம்ம யாரையும் என்ன பண்ண மாட்டாங்க? சொல்ல, நம்ம யாரும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? விசுவாசிகள நம்ம யாருமே மதிக்க மாட்டாங்க. நம்ம யாருமே என்ன பண்ண மாட்டாங்கடா, கௌரவிக்க மாட்டாங்க. விசுவாசிகளா இதெல்லாம் ரொம்ப நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். நம்மள கேவலமா பேசுவாங்க, கேவலமா நம்மள திட்டுவாங்க. ஆனா அந்த மகத்தான தேவனை தொழுது கொள்கிற பக்தர்களாக நம்ம என்ன பண்றார்? தேவனை எஸ் மாற்றி போட்டார். அந்த மகத்தான தேவனுக்காக வாழ்கிற ஒரு வைராக்கியமான ஒரு சிறு கூட்டமாக, ஒரு மனவாட்டி கூட்டமாக நம்ம என்ன பண்றார்? நம்மள தெரிந்து கொண்டார். விசுவாசிகளா எப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு பொசிஷன். விசுவாசிகளா ஏன்னா மனவாட்டி செய்கிற ஊழியம் இருக்குதுங்க. மனவாட்டி என்ன பண்ற? இப்ப இரண்டாவது சவாரி செய்யணும். ஏன்னா நம்முடைய தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? முதல் சவாரி செஞ்சுட்டு போயிட்டார். இப்போ இரண்டாவது சவாரி யார் பண்ணணும்? மனவாட்டி செய்யணும். மகத்தான ஒரு நோக்கத்துக்காக தேவன் என்ன பண்ணிருக்காரு? நம்மள அனைட் பண்ணி வச்சிருக்காரு. விசுவாசிகளா அப்பேற்பட்ட பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை நம்ம கொடுத்திருக்காரு. நம்ம சொல்றது உங்களுக்கு அதுதான் மனவாட்டி என்கிற ஒரு பொசிஷன். இப்போ நம்ம மனவாட்டியா இருக்கிறோம். இப்ப நம்ம மனவாட்டி என்ன பண்ணணும்? நம்ம இவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நினைக்கிறோம். நம்முடைய பலத்தினால இல்ல, பராக்கிரமத்தினால, நம்முடைய நன்மையான காரியத்தினால இல்ல, தேவனுடைய ஆச்சரியமான கிருபையால தேவன் என்ன பண்ணிருக்காரு? நமக்கு இந்த ஏஜ்ல இப்பேற்பட்ட சபை காலத்துல தேவன் நம்மளை இந்த மனவாட்டி யுகத்துல நம்மளை தேவன் தெரிந்து கொண்டு அவருடைய மனவாட்டி பொசிஷனை கொடுத்து நம்ம என்ன பண்ணிருக்காரு? அவரு சூசிங் பண்ணிருக்கிறாரு. ஆச்சரியமான கிருபையினால் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதா சோனேஸ்வரியே? இப்ப நம்ம என்ன பண்ண? மேன்மை பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. மேன்மை பண்றதுக்காக விசுவாசிக்கிறீங்களா சோனேஸ்வரியே? இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? போவாசுடைய சொல்லுங்க, போவாசுடைய நிலத்துல இருக்கிறோம். போவாசுடைய நிலத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எஸ் கதிர்கட்டுகளை வந்து அந்த சொல்லுங்க கோதுமையுடைய கதிர்கட்டுகளை வந்து பொறுக்கிறோம். ஏன்னா சோனேஸ்வரியே ஒரு நாள் யார் வந்தாரு? போவாஸ் வந்தாரு. போவாஸ் எங்க வந்தாரு? எஸ் அறுப்பின் எஜமானா இருக்கிற அவர் வந்து என்ன பண்றாரு? இப்போ அந்த வேலைக்காரர்களை வந்து என்ன பண்றதுக்காக வந்தாரு? விசாரிக்கிறதுக்காக வந்தார். வேலை எப்படி நடந்துருக்குதுன்றதுக்காக ஒரு நாள் இறங்கி வந்தார். இறங்கி வந்து அந்த இதுல பார்க்கும்போது சுரேஸ்வரிய நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த போவாசுடைய நிலத்துல பார்க்கும்போது ஒரு பெண்மணி தெரியலாம். ஒரு அற்புதமான ஒரு நல்ல குணாதிசயமான ஒரு பெண்மணி அங்க வந்து யாருடைய கண்களுக்கு படுறா? போவாசுடைய கண்களுக்கு படுறா. அவ பாருங்க சுரேஸ்வரியே, அப்பேற்பட்ட ஒரு காலத்துல அவ என்ன பண்றானா, அந்த கதிர்கட்களை வந்து என்ன பண்றாங்க? அறுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அறுவடை அறுக்கும்போது சுரேஸ்வரியே இந்த பெண்மணி அந்த சிந்தப்பட்ட அந்த கோதுமை மணிகளை வந்து என்ன பண்றா? பொறுக்கிட்டு போயிட்டு இருக்கா. இத வந்து யார் பாக்குறது? எஸ் மேன். அப்ப போவாசுடைய கண்களால யாருக்கு கிருபை கிடைச்சிச்சு? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப போவாசுடைய கண்களால அது ஆச்சரியமான கிருபையினால அந்த ரூத்துக்கு மேன் போவாசுடைய கிருபையானது கிடைக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அந்த போவாசுடைய கிருபையானது கிடைக்கும் போது சுரேஸ்வரி அவ என்ன பண்றாவ? அப்ப சொல்றாரு, என்ன பண்றாரு? நீ என்ன பண்ணு பாப்பா, அந்த பெண்மணி என்ன பண்ணது கிடைங்க? யாருமே அவகிட்ட தப்பா நடந்துக்காத படிக்கு எச்சரிக்கையா இருங்க, தப்பா நடந்து கொள்ளாத படிக்கு எச்சரிக்கையா என்ற மாதிரி அந்த பெண்மணிக்கு புத்தி சொல்றாரு. நீ என்ன பண்ணு, நீ இந்த அறுவடை அரைக்கிற வரைக்குமே இது கடைசி வரைக்கும் என்ன பண்ணி பொறுக்கிக்கோ, நீ வந்து சாப்பாடு சாப்பிடு, இங்க வந்து தண்ணி குடின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அவருடைய கண்களால அவருக்கு கிருபை கிடைச்சிச்சு. அந்த போவாசுடைய கண்களால அந்த ரூத்துக்கு வந்து ஆச்சரியமான கிருபையானது அளிக்கப்பட்டது. அதனாலதான் என்ன பண்றாரு? இப்போ அந்த கிருபையானதான் என்ன பண்ணு, நீ பொறுக்கிக்கோன்றார். ரூத்துக்கு என்ன பண்றாரு? நீ பொறுக்கிக்கோன்றார். இப்ப அவ என்ன பண்ற? உத்தமமா என்ன பண்ற? உறுதியா அவ அந்த வேலையை செய்யறான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மனவாட்டி உத்தமா உறுதி என்ன பண்ணணும்னா, நம்ம போவாசுடைய அந்த ஒரு அந்த சொல்லுங்க அரப்பின் எஜமானுடைய அந்த நிலத்துல வந்து நம்ம என்ன பண்ண? கதிர்களை வந்து பொறுக்கணும். உத்தமா என்ன பண்ணும்? உத்தமா உறுதி என்ன பண்ணும்? அவருடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்ட பாவில இருக்கிற நம்ம என்ன பண்ணோம்? அவருடைய செய்திகளை வந்து என்ன பண்ணும்? அதிகமா தியானிக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? இப்ப அதுல வந்து நம்ம உத்தமமா இருக்கணும். அப்ப உத்தமமா இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்றாரு சொல்லுங்க? அவர் வந்து சோனேஸ்வரியே அந்த அந்த அவர் என்ன பண்றாரு? இப்போ அவர் வந்து ஒரு இடத்துல படுக்கிறார். யாரு? போவாஸ் படுக்கிறார். படுக்கிறதுக்கு முன்பாக சோனேஸ்வரியே
நகோமி யாரு? ரூத்துடைய அத்தை. ஆமென். நகோமிக்கு ரொம்ப இனத்தான் யாரு? போவாஸ். போவாஸ். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ ஒரு மனுஷனை வந்து விடுவிக்கணும் சொன்னா யார் விடுவிக்கணும்? நியாயப்பிரமாணத்தின் ஆக்ஞையின்படி ஒரு சொந்தக்காரன் தான் முதலாவது என்ன பண்ணும்? வந்து நிக்கணும். அவங்களுடைய எல்லா காரியங்களையும் என்ன பண்ணும்? விடுவிக்கும். எஸ், விடுவிக்கணும். இதான் ஒரு நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளைகளா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? சொல்ல முடியுதா உங்களுக்கு? இப்போ போவாஸ் வந்து செகண்ட் பர்சனா இருக்கிறார். இப்போ ஆமென். அதுக்கு முன்பாக ஒரு பர்சன் இருக்கிறான். ஆமென். யாருக்கு? நகோமிக்கு ரொம்ப இனத்தான ஒரு முதலாவது ஒரு பர்சன் இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ ரூத் வந்து இப்ப அந்த போவாசுடைய அந்த நிலத்துல வந்து என்ன பண்றா? இப்போ கதிர்களை பொறுக்கி கொண்டிருக்கும் போது ஆலோசனை கொடுக்குறான். யாரு? நகோமி. ஆமா, நீ என்ன பண்ணு? நீ என்ன பண்ணிப்போ? நீ என்ன பண்ணும்? அவர் நமக்கு இனத்தான் இருக்கிறா. இனத்தான் நமக்கு நெருங்கின ஒரு இனத்தானா இருக்கிறா. இப்போ வந்து என்ன பண்ணலாம்? நமக்கு உண்டானது எல்லாமே அவன் என்ன பண்ண முடியல, மீட்டுக் கொள்ள முடியும். ஏன்னா அவன் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பணக்காரனா இருக்கிறான், ஐஸ்வர்யவனா இருக்கிறான். விசுவாசிக்கிறீங்களா? அவன் ஒரு சுதந்திரவாளியா இருக்கிறான். அவனுக்கு என்ன இல்ல, மேரேஜ் ஆகல. இயேசுக்கு என்ன ஆகல? இன்னும் மேரேஜ் ஆகல. யார் மேரேஜ் ஆகல? நம்ம தான் மனமாட்டியா இருக்கிறோம். நம்மள மேரேஜ் பண்றதுக்காக தான் அவர் வந்திருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்போ வந்து அவர் மேரேஜ் ஆகலன்ற மாதிரி அவர் சுதந்திரவாளி இருக்கிறன்ற மாதிரி சொல்றா. யாரு? நகோமி சொல்றா. யாருக்கு? ரூத்துக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி சொல்லும்போது சகோதரே, நகோமி என்ன பண்றா? இப்போ நகோமி அப்படி சொல்லும்போது ரூத் வந்து கரெக்டா கவனமா கேக்குறா. அவ கேட்கும்போது சோரே அவ என்ன பண்றானா? அவங்க அத்தை சொல்ற மாதிரி கேக்குறான். இப்ப அத்தை யாருக்கு அடையாளமா இருக்கிறா? ஒரு தீர்க்கதரிசிக்கு அடையாளமா இருக்கிறான். அப்ப தீர்க்கதரிசி சொல்ற மாதிரி எல்லாமே என்ன பண்ணும்? மனவாட்டி கேட்கணும். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ உன்னுடைய எல்லா காரியத்தையும் சரிப்படுத்துறதுக்கு ஒருத்தருக்கு இருக்குது, வல்லமை இருக்குது. அவர் யாருன்னா போவாஸ். அப்ப என்ன பண்ணி நான் அவனுக்கு சொல்லி தர ஒரு நாள் போயிட்டு என்னப்பா, அவர் வந்து அந்த அந்த அரப்பின் எஜமானன் வந்து அந்த நிலத்துல வந்து அவரு படுத்து நிற்பாரு. அப்ப என்ன பண்ணும்? நீ போயிட்டு அவருடைய பாத்துல போயிட்டு நீ படுன்றார். நீ பாத்துல போயிட்டு படுத்துக்கோன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப சோனேஸ்வரியே அவன் என்ன பண்றா? அவங்க அத்தை சொல்ற மாதிரி கேட்கும்போது சொன்ன தப்பான ஒரு காரியம், ஆவிக்குரிய அர்த்தத்துல அது வந்து அற்புதமான ஒரு காரியம். விசுவாசிகளா? அது மனவாட்டிக்கும் கிறிஸ்துவுக்கு இருக்கிற ஒரு உறவு. விசுவாசிகள் அந்த ஒரு காரியத்துல அந்த ஒரு காரியத்தின் அடிப்படையில் நான் சொல்றவங்களுக்கு விசுவாசிக்கிறீங்களா? இப்ப அவருடைய போவாசுடைய பாதபடியில போய் படுகிறான். யாரு? ரூத் போய் படுகிறார். ரூத் படுக்கும் போது அவர் என்ன பண்றாரு? ஒரு நேரத்துல வந்து தன்னுடைய அவருடைய ஒரு நேரத்துல வந்து அவர் என்ன பண்றாரு? போவாஸ் லைட்டா ஷேக் ஆகுற இல்லையா? ஷேக் ஆகும் போது யாரோ படுக்கிற மாதிரி தெரியுது. அவருக்கு யாரோ ஒருத்தர் காலத்துல வந்து படுக்கிற மாதிரி தெரியுது. அப்ப என்ன பண்றாரு? யாருமான்னு கேட்கும் போது நான் தான் உன் அடியாளாகிய ரூத் என்றார். அப்ப ரூத் சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு? அவர் சொல்றாரு, ஓ உன்னை வந்து என்ன, நான் வந்து ஒரு சுதந்திரவாளியா இருக்கிறேன், எனக்கு மேரேஜ் ஆகல, உன்னை மேரேஜ் பண்ணிக்க என்ன இருக்கு? ரைட்ஸ் இருக்குது. நியாயப்பிரமாணத்தின் ஆக்ஞையின்படி உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது. இப்போ புருஷன் இல்ல, புருஷனா பண்ணிட்டா, இப்ப மரிச்சு போயிட்டா, இப்போ நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கலாம் என்ற மாதிரி ரூல்ஸ் இருக்குது. மேரேஜ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப என்ன பண்ணு? நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதா இருக்குது. நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதா இருக்குது. இது ஊருக்குள்ள பெரியவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா? அந்த பெரியவர்களுக்கு முன்பாக உனக்கு இன்னும் ஒரு நெருங்கின ஒரு இடத்தா இருக்கிறான். அவன் வந்து கண்டிப்பா என்ன அவன் வந்து உன்னை பண்ணிக்க மாட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அப்புறம் நகோமிக்கு உண்டானது எல்லாம் நான் மீட்டுக் கொள்ள மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டானா, நான் என்ன பண்றேன்? நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன். உன்னை என்ன பண்ணிக்கிறேன்? நானு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன்னை வந்து என்ன பண்றேன்? உன்னுடைய எல்லாத்தையும் என்ன மீட்டுக் கொள்றன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாரு? சோரேஸ்வரிய 6 படி கோதுமைகளை என்ன பண்றாரு? இப்போ தன்னுடைய மடியில ஊற்றி அவளை தன்னுடைய நகம் எடுத்து அனுப்புறாரு. இதுக்கு எல்லாமே ஒரு என்ன? ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அந்த 6 படி கோதுமைக்கு 6000 வருஷம் உலகம் உண்டானது. நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது? ஒரு இறைப்படத்துக்குள்ள போக போறோன்றதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப 6 படி கோதுமையை ஊத்துறாரு. யாருடைய மடியில? ரூத்துடைய மடியில. இப்ப ரூத் என்ன பண்றா? அதை எடுத்துக்கொண்டு ஜனங்கள் வந்து பார்க்காதபடிக்கு இருட்டோட என்ன பண்றா? இப்போ தன் வீட்டை நோக்கி போயிடுறான். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப என்ன பண்றாரு? போவாஸ் சும்மா இருக்க மாட்டாரு. அப்ப நடந்த விஷயத்தை எல்லாமே இப்ப என்ன பண்றா? ஷேர் பண்ற. யாருக்கு? நகோமி கிட்ட போயிட்டு ரூத் ஷேர் பண்றா. ஷேர் பண்ணும்போது பாத்துக்க, கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாரு? அவரு அந்த காரியத்தை செய்யாம விட மாட்டாரு. அவர் சுதந்திரவாளி, கண்டிப்பா அவரை பிடிக்க வருகின்ற மாதிரி சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா நகோமிக்கு தெரியும் ரூத்துடைய குணம் வந்து நல்ல குணம் தெரியும். இந்த தீர்க்கதரிசிக்கு தெரியும் மனவாட்டி அற்புதமான குணசாலியான ஒரு பெண்மணி.
அவருடைய குணாதிசயம் தேவனுக்கு கண்டிப்பா பிடிக்கும்ன்ற மாதிரி யாருக்கு தெரியும்? நகோமிக்கு தெரியும், நம்முடைய ப்ராஃபிட் தெரியும். விசுவாசித்தீங்களா? அப்ப பாருங்க சோரி அவர் என்ன பண்ண மாட்டாரு, கண்டிப்பா அவரு ஒரு காரியத்தை பண்ணுவாரு. பாருங்க, உன்னை மேரேஜ் பண்ற வரைக்குமே அவரு விட மாட்டாரு. அப்ப என்ன பண்ண போறாரு அவர் போயிட்டு என்ன பண்றாரு, அந்த பெரியவர்களை வந்து சேர்த்துறாரு. இப்போ ஊருக்கு முன்பாக என்ன பண்றாரு, இப்போ அந்த பெரியவங்களை எல்லாம் சேர்த்து என்ன பண்றாரு. இப்போ பாருங்க, இந்த மாதிரி ரூத் வந்திருக்கிறா, நகோமியுடைய மருமக. இப்ப அவருடைய புருஷன் வந்து இறந்து போனா. இப்ப வந்து என்ன பண்ணும், இப்ப அவருடைய காரியத்தை வந்து நான் மீட்டுக் கொள்றேன் அப்படி பாரு. இன்னொருத்தர் இருக்கான், அவன் மீட்டுக் கொள்ள என்ன பண்றேன், நான் மீட்டுக் கொள்றேன், அவளை நான் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி சொல்றான். அவன் வந்து என்ன பண்றான், அவன் தான் யாரு, இன்னொருத்த யாரு, பிசாசு. விசுவாசிங்களா? சாத்தானவன். சாத்தானுக்கு ஒப்பிடலாம் அவனை. ப்ராஃபிட் சாத்தானுக்கு ஒப்பிடுறாரு. அவன் என்ன பண்றான், அவன் என்ன பண்றான் சொல்லுங்க பார்க்கலாம். ரூத்துக்காக தன் ஜீவனை கொடுக்க முடியல அவன் கையில. ஏன்னா தேவனை போல இந்த உலகத்துக்கு மனுஷகுமாரனை வந்து சிலுவையில அவன் என்ன பண்ண முடியும், ரத்தம் சிந்த முடியுமா? ஏன்னா அவன் சிருஷ்டிகர்த்தர் இல்ல, அவன் சிருஷ்டிப்பு, அவ்வளவுதான். அவன் செய்ய முடியாது. அதனாலதான் தேவன் பாருங்க அங்க என்ன பண்ற, நமக்காக இந்த பூலோகத்திற்கு வந்த மனுஷகுமாரன் அவன் என்ன பண்ற, ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். அந்த ஒரு காரியத்திற்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்தை ஒப்பிடலாம். விசுவாசிங்களா? இப்போ அவரை கேட்கும் போது அவன் என்ன பண்றான், அவன் எங்களால முடியாது, என்ன பண்ண முடியாது, நான் ரொம்ப என்னது மேரேஜ் ஆன ஒரு பெண்மணியா இருக்கிறா, என்னுடைய யூத்தை வந்து என்ன பண்ண முடியாது, அப்பேற்பட்டவங்கள தர முடியாது, நான் வந்து சுதந்திர வேலை இருக்கிறேன், மேரேஜ் பண்ணிக்க முடியாது, நீ என்ன வேணா படிக்க போன்னு சொல்லிடுறாரு. யாரு அந்த நபர்? இனத்தான். விசுவாசிங்களா? அப்புறமா சோரியே இந்த யாரு, போவாஸ் என்ன பண்றாரு, அந்த பெரியவர்களுக்கு முன்பாக மேன் ஹல்லேலூயா என்ன பண்றாரு, ரூத்தையும் நகோமிக்கு உண்டான எல்லா காரியத்தையும் மீட்டுக் கொள்றாரு. இப்ப ரூத்னால நகோமிக்கு என்னாச்சு, மீட் போச்சு. விசுவாசிங்களா? இப்ப நகோமினாலே இருக்கு, ரூத்துக்கு மீட் போச்சு. ஏன்னா ஒரு காலத்துல சொந்தத்துல அவர் சொந்தமா என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ள. அப்போ அங்க போன சுவிசேஷமானது புறஜாதிகள் பக்கம் திரும்பிச்சு. ஏன்னா ஒரு காலத்துல அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க மிஸ் பண்ணாங்க, அவங்க புறக்கணிச்சாங்க தேவனை. இப்போ நம்ம பக்கம் திரும்பிச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம், இப்ப புறஜாதியானது அந்த காரியமானது முடிஞ்ச பிறகு இப்ப அந்த செய்தி எங்க போகுது, இப்போ 1,44,000 பேருக்கு போகுது. 1,44,000 பேருக்கு இப்போ அந்த யூத கோத்திரத்துக்கு போய் என்ன போகுது, இப்போ அந்த செய்தி போகுது. விசுவாசிக்கிறீங்களா? இதுக்கு எல்லாமே நம்ம ஒப்பிடலாம். விசுவாசிக்கிறீங்க? சோரியே இப்ப பாருங்க, ரூத்துக்கு நல்ல ஒரு பொசிஷன் கிடைச்சிச்சு. இப்போ ரூத் வந்து எப்படி இருந்தா, ஒரு காலத்துல புருஷன் இல்ல, ஒரு விதவையா இருந்தா, அவளுக்கு என்ன இல்ல, அவளை ஆதரிக்கிறதுக்கு யாருமே இல்ல, அவருடைய கஷ்டத்தை சொல்றதுக்கான ஒரு பிளேஸ் இல்ல, அவளுக்கான ஒரு பொசிஷன் இல்ல, அவள் இளைப்பாற இடம் இல்ல. விசுவாசிக்கிறீங்களா? அப்பேற்பட்ட ஒரு நேரத்துல இருக்கும்போது மேன் சோரியே மேன் அவ என்ன பண்றா, உத்தம உறுதியா வந்து மேன் ஹல்லேலூயா விசுவாசிக்கிறீங்களா? அவன் நடந்துக்கிறா சோரியே. அதை பார்த்து போவாஸ் என்ன பண்றாரு, இரக்கம் பாராட்டுறாரு. அப்ப போவாசுடைய கண்களால அவளுக்கு என்னவது, போவாசுடைய கண்களால ஆச்சரியமான கிருபையானது கிடைக்குது. யாருக்கு? விசுவாசிங்களா? அப்ப ரூத் பாருங்க சோரியே, ரூத் வந்து அந்த நல்ல செஞ்ச பாருங்க, அந்த காலத்துல என்ன பண்ணல, கிருபையை பெற்றுக்கொள்ளவில்லை. எஸ் என்ன பண்ணல, அந்த ஆச்சரியமான கிருபையை பெற்றுக்கொள்ள. அது தேவனுடைய சூசிங், தேவனுடைய சூசிங், தெரிந்து கொள்ளதா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப தேவன் வந்து அந்த ஒரு கருத்திற்காக ரூத்தை வந்து ஏற்கனவே உலகத்தோட்டத்துக்கு முன்பாகவே அவ என்ன பண்றாரு, அவளை வந்து தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் ரூத் அந்த மாதிரி இடத்துக்கு வந்து இப்போ அந்த புரஜாதியா இருந்தா கூட, அவர் மோவாபியா ஒரு பெண்மணியா இருந்தா கூட, இப்ப யெகோவா தேவன் என்ன பண்றாரு, இப்போ வணங்குறாரு. ஏன்னா தேவன் அவளை வந்து தெரிந்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற ரூத் தாங்க வந்து என்ன பண்ணும், அந்த ஒரு கேரக்டரை வந்து என்ன பண்ணும், நிறைவேற்றணும். அது நமக்கு முன்மாதிரியா இருக்கிற. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அடையாளமா இருக்கு, நம்ம தான் நிஜம். இப்ப அவருடைய வாழ்க்கையில இருந்த எல்லா காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகுது. இப்போ அந்த மனவாட்டிங்கிற பொசிஷன் வந்து இப்ப என்ன பண்றா, இப்ப ரூத் பெற்றுக்கொண்டா. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப என்ன பண்றாரு, இப்ப அவ அந்த பெரியவர்கள் முன்பாக அவன் செருப்பை கழட்டி விட்டுறான். இப்ப என்னால முடியாதுன்ற மாதிரி இப்ப அந்த செருப்பை வந்து போவாஸ் போட்டுக்கிட்டு இப்ப என்ன பண்றாரு, இப்போ அந்த ஒரு பொசிஷன்ல வந்து அந்த நகோமிக்கு உண்டான எல்லாத்தையும் மீட்டுக் கொண்டு ரூத்தை வந்து தன் மனைவியா ஏற்றுக்கொள்றான். மனைவியாக அவளை வந்து என்ன பண்றா, என்னது மேரேஜ் பண்ணிக்கிறான். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பாருங்க சோரியே, மேரேஜ் பண்ண பிறகு என்ன இருக்குது நம்முடைய வாழ்க்கையில சொல்லுங்க, இளைப்பாறுதல். எங்க போக போறோம்? எஸ், எங்க போறோம்? ஹனிமூனுக்கு போக போறோம். ஹனிமூன் தான் என்னவா இருக்குது, 1000 வருட அரசாட்சியா இருக்குது. அங்கதான் என்ன பண்ண நம்ம எல்லாம் போயிட்டு அந்த தாவீதுடைய சிங்காசனத்துல அவர் வீட்டிருக்கும் போது நம்ம மனைவியா இருந்து என்ன பண்ண போறோம், நம்ம வந்து எல்லா பிரஜைகளையும் எல்லா நாட்டையும் என்ன பண்ண போறோம், ராஜ்யங்களையும்
ஆளுகை செய்ய போறோம். விசுவாசிகளா? எப்பேற்பட்ட பொசிஷன் பாருங்க. அவர் சொல்றாரு இல்லீங்களா, வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு லவோதிக சபைக்கு என்ன சொல்றாரு, ஜெயம் கொள்கிறவனோ நான் ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்துல அமர்ந்தது போல எவன் ஜெயம் கொள்றானோ, யார் ஜெயம் கொள்றாங்களோ என்னுடைய சிங்காசனத்துல அமரும்படி அருள செய்யறார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப ஜெயம் கொள்ளணும். விசுவாசி ஜெயம் கொள்றதுக்கு யார் மேல நம்ம வந்து டிஃபெண்ட் ஆகணும்? எஸ், விசுவாசிகளா? அப்ப நம்ம ஜெயம் கொள்ள முடியாது சோரே. அப்ப ஜெயம் கொள்ள வைக்கிறதே அவர்தான் நம்மள. எல்லாமே அவருடைய ஆச்சரியமான கிருபையா இருக்கு. இதுல என்ன தெரியுமா மேன்மை? நம்மள வந்து இப்பேற்பட்ட ஒரு பொசிஷனுக்கு நம்மள வந்து என்ன பண்ணிருக்காரு, செலக்ஷன் பண்ணிருக்காரா? இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மேன்மையான ஒரு பொசிஷனுக்கு, ஒரு மேன்மையான ஒரு பொசிஷனுக்கு நம்ம என்ன பண்ணிருக்காரு, சூசிங் பண்ணிருக்காரு. இதுதான் ஒரு மேன்மையான ஒரு காரியமா இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், அந்த மேன்மையான காரியத்திற்காக நம்ம உத்தமமா இருக்கணும், உறுதியா இருக்கணும். ஆச்சரியமான கிருபையை புரிந்து கொண்டு எந்த ஒரு மேன்மையான காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, பேசாம பெருமையான காரியங்களை பேசாம, எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், யாரை குறித்து பேசாம, அவர்கள் செய்த பாவங்களை குறித்து பேசாம நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளே ஆச்சரியமான கிருபையால ரட்சிக்கப்பட்ட பாவிகளா இருக்கிறோம். நம்ம பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? நான் பேசுறதுக்கு எந்த தகுதி இல்ல. சோரி விசுவாசிக்கிறீங்களா? இன்னும் நிறைய செய்தி இருந்துச்சு, இன்னும் நிறைய வசனங்களை காட்டணுன்ற மாதிரி இருந்தா காட்ட முடிய மாட்டேங்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நம்ம வந்து யார் சொல்லுங்க, ஆச்சரியமான கிருபையால ரட்சிக்கப்பட்ட பாவிகளா இருக்கிறோம். அப்போ தேவன் நமக்கு இந்த பூமியில பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுத்திருக்கிறார். பெரியோர்களுக்கு ஒத்த நாமன்றது இது ಮಣವಾಟಿನ್ಗಿರ ಒಂದು ಪೊಸಿಷನ್, ಮೊದಲಿಗತ್ತೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಸ್ಥಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಆ ಮೊದಲಿಗತ್ತೆ ಏನ್ ಮಾಡ್ತಾಳೆ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಆ 1000 ವರ್ಷ ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಸೋರೆಸೋರಿಗೆ ಆತನು ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಆತನು ರಾಜನಾಗಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಾಗ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಆತನ ಕೆಳಗಡೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಕ್ಕಂಥವರಾಗಿ ನಾವು ಚಿಕ್ಕ ಜಡ್ಜಸ್ ಆಗಿರ್ತೀವಿ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ಅದು ಸುಪ್ರೀಂ ಜಡ್ಜ್ ಆಗಿದ್ದಾನೆ, ನಾವು ಸಾಧಾರಣವಾದ ಜಡ್ಜ್ ಆಗಿದ್ದು ಅಲ್ಲಿ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅಲ್ಲಿ ಆ ಬಿಳಿ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ, ನ್ಯಾಯವನ್ನು ತೀರಿಸುವ ಒಂದು ಪೊಸಿಷನ್ ಇರ್ತೀವಿ. ನಾವು ನ್ಯಾಯವನ್ನು ತೀರಿಸುವ ಒಂದು ಪೊಸಿಷನ್ ಅಲ್ಲಿ ಇರ್ತೀವಿ. ಎಷ್ಟೊಂದು ಉನ್ನತವಾದ ಒಂದು ಪೊಸಿಷನ್. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ಸೋರೇಶ್ವರಿಯ ನಾವು ಹೊಗಳಿಕೆಯಾದ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ನಮ್ಗೆ ಏನಿಲ್ಲ, ನಮ್ಗೆ ಯಾವುದೇ ಒಂದು ಅಧಿಕಾರ ನಮ್ಗೆ ಇಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಆಶ್ಚರ್ಯವಾದ ಕೃಪೆಯಿಂದ ರಕ್ಷಣೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರಜೆಗಳಾಗಿದ್ದೀವಿ. ನಾವ್ ಹೆಂಗೆ ಬೇರೊಬ್ಬರ ಒಂದು ಪಾಪವನ್ನ ಮಾತಾಡಬಹುದು? ನಾನೇ ಮೊದಲನೇದಾಗಿ ಪಾಪಿ, ನಾನೇ ಅವರ ಕೃಪೆಯಿಂದ ರಕ್ಷಣೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಪಾಪಿ ಆಗಿದ್ದೀನಿ. ನಾನು ಬೇರೊಬ್ಬರ ಪಾಪವನ್ನು ಕುರಿತು ಯಾಕೆ ಮಾತಾಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿ, ಯಾಕೆ ಮಾತಾಡ್ಬೇಕು? ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಪಾಪಕ್ಕೆ ತಕ್ಕಾಗಿ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಅವ್ರು ಹೊಂದ್ಕೊಳ್ತಾರೆ. ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ, ನಾವು ನಮ್ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಪೊಸಿಷನ್, ನಮ್ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಸ್ಥಾನವನ್ನು ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಕಾಪಾಡಿಕೊಂಡು ಸೋರೆ ನಾವು ಕೃಪೆ ಉಳ್ಳವರಾಗಿ, ನಾವು ಕೃಪೆ ಹೊಂದಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರಜೆಗಳಾಗಿದ್ದೀವಿ. ನಾವು ಕೃಪೆಯುಳ್ಳ ಮಾತನ್ನ ಮಾತನಾಡಬೇಕು, ಒಬ್ಬರು ಮನ್ನಿಸಬೇಕು, ಒಬ್ಬರು ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. ನಾನು ಈ ಕೃಪೆಯನ್ನು ಕುರಿತು ಧ್ಯಾನಿಸುವಾಗ ನನ್ನ ಕುರಿತು ಧ್ಯಾನ ಮಾಡ್ಕೊಂಡೆ. ನಾನು ಏನ್ ಮಾಡಿದ್ದೀನಿ, ನಾನು ಹೊಗಳಿಕೆಯಾದ ಮಾತನ್ನು ಮಾತನಾಡಿದ್ದೀನಿ. ಎಷ್ಟೋ ಜನಗಳು ಏನ್ ಮಾಡಿದ್ದೀನಿ, ಕೇವಲಗೊಳಿಸಿದ್ದೀನಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂತ ಹೇಳಿ ನನ್ನ ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ದೇವರಿನ ಮೇಲೆ ಏನ್ ಮಾಡಲ್ಲ, ನಾನು ಯಾರನ್ನ ಕುರಿತು ನಾನು ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ನನಗೆ ಅಧಿಕಾರ ಇಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ನಾನೇ ಪಾಪಿಯಾಗಿರುವ ಮತ್ತೊಬ್ಬರ ಪಾಪವನ್ನು ಹೆಂಗ್ ಮಾತಾಡೋದು? ಆದ್ರೆ ಸೋರಿಯೇ, ಆದ್ರೆ ನಾನು ದೇವರಿಂದ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀನಿ ಅಂತ, ದೇವರಿಂದ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀನಿ, ನಾನು ನನ್ನ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಪಾಪವೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ರಕ್ಷಣೆ ಒಂದು ಬಂದಂದ್ರೆ ಪಾಪ ಮಾಡ್ತಾರಲ್ವಾ? ಈ ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡು, ಕೃಪೆಯನ್ನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡು, ಈ ಆಶ್ಚರ್ಯವಾದ ಕೃಪೆಯನ್ನ ಅವ್ರು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡು ಮತ್ತೆ ಪಾಪ ಮಾಡುವಾಗ ಅವರು ನಿಜವಾಗ್ಲೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಲ್ಲ. ಅವರು ನಿಜವಾಗಿ ಅವ್ರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿ. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರು ಇನ್ನೂ ಏನ್ ಮಾಡಿಲ್ಲ, ಅವರು ಆ ಆಶ್ಚರ್ಯವಾದ ಕೃಪೆಯನ್ನ ಅನುಭವಿಸಲಿಲ್ಲ. ಅವರು ಆಶ್ಚರ್ಯವಾದ ಕೃಪೆಯನ್ನ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿಲ್ಲ, ಅವರು ಏನ್ ಮಾಡಲಿಲ್ಲ, ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ನಾನು ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವಾಗದಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯವನ್ನ ದೇವರೇನ್ ಮಾಡಿದ್ದಾನೆ, ನಾನು ಯಾವ್ದಕ್ಕೆ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ದಿರ್ತಕ್ಕಂಥವರನ್ನ ದೇವರೇನ್ ಮಾಡಿದ್ದಾನೆ, ಅದ್ರ ಕೃಪೆಯಿಂದ ನನ್ನನ್ನು ಆರಿಸ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಹೇಳುವ ಕರಿ ಅರ್ಥವಾಗ್ತದ್ಯಾ? ನನ್ನಿಂದ ಯಾವುದೇ ಒಂದು ಒಳ್ಳೆದನ್ನ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲಮ್ಮ. ಆದ್ರೆ ಹಿಂಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರೇ ಬಂದು ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ನನಗೆ ತನ್ನ ಆಶ್ಚರ್ಯದ ಕೃಪೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಆರಿಸ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ, ನಮ್ಮನ್ನು ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ನಮ್ಮನ್ನು ಆರಿಸ್ಕೊಂಡು ಇಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಂತೆ ಆತನ ಮಗನಾಗಿ, ಆತನ ಕುಮಾರ್ತಿಗಳಾಗಿ, ಆತನ ಮಾತನ್ನ ಹೇಳ್ತಕ್ಕಂಥವರಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಏನ್ ಮಾಡಿದ್ದಾನೆ, ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ ಮಡಗಿದ್ದಾನೆ. ಇರುವಾಗ ನಾವ್ ಹೆಂಗೆ ಮಾತಾಡಕ್ಕಾಗುತ್ತೆ? ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಅರ್ಥವಾಯ್ತಾ? ಸೋರಿಸೋರಿಗೆ ನಾವು ಯಾರನ್ನ ಕುರಿತು ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ನಮ್ಗೆ ಏನಿಲ್ಲ, ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲ. ನಾನೇ ಆಶ್ಚರ್ಯವಾದ ಕೃಪೆಯಿಂದ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರ್ತಕ್ಕಂಥ ಪಾಪಿಯಾಗಿದ್ದೇನೆ. ಅದೇ ಆಶ್ಚರ್ಯದ ಕೃಪೆ. ಆ ಆಶ್ಚರ್ಯದ ಕೃಪೆ ನೀವು ಹೊಂದ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ? ನೀವು ಹಂಗಾದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, ನೀವು
ತಗ್ಗಿಸ್ಕೊಳ್ಬೇಕು ಎಸ್, ಆಮೆನ್. ನಿಮ್ಮನ್ನ ನೀವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? ತಗ್ಗಿಸ್ಕೊಳ್ಬೇಕು. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ನಿಮ್ಮನ್ನ ನೀವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರ ಪ್ರೀತಿ ಮುಂದ್ಗಡೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ತಗ್ಗಿಸ್ಕೊಂಡು ಆ ಮೊದಲಿಗೆ ಹೆಂಗೆಲ್ಲ ಜೀವಿಸ್ತಾರೆ ಅಂತಕ್ಕಂಥ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆಯೋ ಆ ವಾಕ್ಯದ ಆ ಪ್ರತಿಫಲ ನೀವು ಹೊಂದ್ಕೊಳ್ಬೇಕು. ಆಮೆನ್. ಆ ಮೊದಲಿಗೆ ಹೊಂದ್ಕೊಳ್ಳುವ ಆ ಪ್ರತಿಫಲವನ್ನು ನೀವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಹೊಂದ್ಕೊಳ್ಬೇಕು ನೀವು. ಆಮೆನ್. ಅದೇ ನಿಮ್ಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಉನ್ನತವಾದ ಒಂದು ಸ್ಥಾನ, ಆಶ್ಚರ್ಯವಾದ ಕೃಪೆಯಿಂದ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಉನ್ನತವಾದ ಒಂದು ಸ್ಥಾನ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿದ್ದೀರಾ? ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ನಾವೆಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ಓ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿದ್ರೆ அப்பாவும் தீருச்சித்தம் என்னன்றாட உணவையா நான் தப்பாமலும் பாதம் நான் எப்போதும் அமர்ந்திருப்பேன் என் அப்பாவும் தீருச்சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமலும் பாதம் நான் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு ஜீவிக்கிறார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஆஹா அல்லேலூயா 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 ஹalleluya 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 ஹalleluya. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே.
இதயத்தின் ஏக்கமையா. ಹೌದು ಸೋನೆ ಸೋರಿಗೆ ಆಶ್ಚರ್ಯವಾದ ಕೃಪೆಯಿಂದ ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀವಲ್ವಾ? ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಕರ್ತನೇ ಅಪ್ಪ, ನಾವು ಯಾವಾಗಲೂ ದೇವರೇ ನಿಮ್ಮ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದೇ ನಮ್ಮ ಅನುದಿನ ಭೋಜನ ಅಂತ ಹೇಳಿ ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಬಂದ ಮನುಷ್ಯ ಕುಮಾರನಾಗಿ ನೀನು ಜೀವಿಸುವ ಸಮಯದಲ್ಲಿ ಅದರವಾದ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿದೆ ಕರ್ತನೆ. ನಾವು ನಿಮ್ಮ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದೇ ನಮ್ಮ ಅನುದಿನ ಭೋಜನ ಅಂತ ಹೇಳುವ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಕರ್ತನೆ ಆಶ್ಚರ್ಯವಾದ ಕೃಪೆಯಿಂದ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರತಕ್ಕಂಥ ಪಾಪಿಗಳಾಗಿದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. ಇದು ನಮ್ಮ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವನ್ನು ಕರ್ತನೆ ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ತಿದ್ದೀವಿ ರಾಜ. ಇದುವರೆಗೂ ನಮ್ಮನ್ನ ದೇವರೇ ಅದ್ಭುತವಾದ ನಿಮ್ಮ ಆಶ್ಚರ್ಯವಾದ ಕರದಿಂದ ದೇವರೇ ದಾರಿ ನಡೆಸಿ ಕರ್ತನೆ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿರತಕ್ಕಂಥ ಮಾತುಗಳನ್ನ ಮಾತುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಕರ್ತನೆ ನೀವು ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದ ಸ್ವಾಮಿ. ಅಭಿಷೇಕಪಟ್ಟ ವಾರ್ತೆಗಳೋಡು ಕೂಡ ಎಂಗಳೋಡು ಕೂಡ பேசுகிறது விசுவாசிக்கிறே. பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கைகளை மாற்றி ஆண்டவரே உம்முடைய அப்பா உமக்கு சுகந்த வாசனையாக ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கும்படி உத்தமமான பலிகளாக எங்களை தாழ்த்துறோம் தகப்பனே. நீர்தாமே எங்களை அங்கீகரித்து கர்த்தாவே உம்முடைய சுவாபம் தகப்பனே எங்கள் மூலமாய் வெளிப்படும்படி அந்த மனவாட்டி என்கிற அந்த ஸ்தானமானது எங்கள் மூலமாய் நிறைவேறும்படி கர்த்தாவே கிருபை செய்வீராக. நீ வந்திருக்கிற யாவரும் தகப்பனே இதற்காக தன் கரங்களை உயர்த்துகிறார்களோ அந்த கரத்தை அப்பா அந்த கரங்களை உயர்த்துகிறார்களோ கர்த்தாவே அந்த கரத்துக்கு கீழாக இருக்கிற அந்த இருதயத்தை பார்த்து ஆண்டவரே நீர்தாமே தங்கள் இருதயங்களை நிரப்பி கர்த்தாவே ஆச்சரியமான காரியங்களையும் அற்புதமான காரியங்களை செய்து ஆண்டவரே விடுதலைகளையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர்தாமே செய்து கர்த்தாவே விடுதலைகளையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து கர்த்தாவே நீர்தாமே மகிமைப்படுவீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்களை தலைமட்டுமாய் தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.